பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. பிரின்சிபல் சார், பப்பி, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட இந்த மாதிரி திடீர்னு நீங்க வந்து பயமுறுத்தாதன்னு சொல்லி இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க சார். வெளியே போய் அந்த கோபால் மாதவனிய பயமுறுத்துங்க. நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போதே ஸ்கூல் டைம்ல கிளாஸுக்கு வெளியே எல்லாருக்கும் முன்னாடி ஸ்கேட்டிங் பண்றாங்க சார். அவங்கள திட்டுங்க சார், திட்டுங்க. அவங்கள திட்டணுங்கிற அவசியம் இல்ல பப்பி. ஏன்னா அவங்களோட யோகா கிளாஸ்ல டீச்சரே இல்லங்கும் போது அவங்க ஃப்ரீ பீரியட்ல விளையாட தானே செய்வாங்க. சொல்லு. யோகா டீச்சரா? ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் அவங்களுக்காக ஒரு நல்ல யோகா டீச்சரை கண்டுபிடிச்சிருவேன். இதான் சரியான வாய்ப்பு பப்பி. நீ யோகா டீச்சரா உடனே மாறி அந்த கோபால் மாதவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துரு. சார், டீச்சர் தான் உங்க முன்னாடியே இருக்காரே சார். அப்படியா? எங்க? அதாவது என்னன்னா, அது நான் தான் சார். பப்பியோட யோகாவை இப்ப பாருங்க சார். இதாங்க எப்படி என்னோட யோகாவை பார்த்தா அசந்து போயிடுவீங்க. இது என்னது சார்? இதுதான் சேராசனம்னு சொல்லுவாங்க. இது பண்றதுனால மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் சார். ஆஹா, பிரமாதம் பப்பி. என்ன விழுந்துட்ட? விழுந்துட்டா? இதுதான் விழுந்ததாம் ஆசனம் சார். எப்படி இருக்கு? இந்த ஆசனத்தை பண்றது சாதாரண விஷயம் இல்ல சார், ரொம்ப கஷ்டம். என்னது? சரி, எது எப்படியோ ரொம்ப பிரமாதம் பப்பி, ரொம்ப பிரமாதம். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு புது யோகா டீச்சர் கிடைக்கிற வரைக்கும் நீயே டெம்பரரி யோகா டீச்சர் ஆகிருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடு. சரியா? சரிங்க சார். நீங்க இந்த அளவுக்கு சொல்றதுனால நான் குழந்தைங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுக்கிறேன் சார். இதுக்கப்புறம் அந்த கோல்மால் கேங்க இந்த யோகா வச்சு ஒரு வழி பண்றேன். இதோ வந்துட்ட பசங்களா. இன்னைக்கு எந்த யோகா டீச்சரும் வரலன்னு நினைக்கிறேன். நல்லதா போச்சு. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். லக்ஷ்மண், லக்கி, வாங்க நம்ம போய் ஃபுட்பால் ஆடலாம். இப்ப யோகா கண்டிப்பா நடக்கும். இவர் பார்க்க பப்பி மாதிரியே இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பப்பியோட சித்தப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹாய் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தப்பான்னு சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் குரு பப்பின்னு சொல்லுங்க. உங்களோட புது யோகா டீச்சர் நான் தான். பிரின்சிபல் சார் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. எப்படி? மீன்ஸ் பப்பி நம்ம யோகா டீச்சர் தான். நம்ம கதையில ஆரம்பிக்க போது டார்ச்சர். சரி, இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. அப்புறம் காலை நீட்டி நல்லா தூங்குங்க. அதேங்கப்பா, ஸ்லீப்பிங் யோகாவா? ஹவ் ரிலாக்ஸிங். நீங்க தூங்க கூடாது. உங்கள மாதிரி ஸ்பெஷல் ஆளுங்களுக்காக என்கிட்ட ஸ்பெஷல் யோகா இருக்கு. அது பனி சாசனம். இப்போ எல்லாரும் ஒரு சேர தலையில தூக்கி ஸ்கூல்ல ஒரு 10 தடவை சுத்திட்டு வாங்க. அட, இது என்ன மாதிரியான யோகாடா? இந்த பப்பிக்கு யோகானா என்னன்னே தெரியல. நம்மள தொல்லை பண்ணுன்றதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன இது சேர தலையில வச்சிருக்கீங்க? இத பார்க்கும்போது பப்பி ஃபேமஸான சேர் ஆசனத்தை உங்க தலையில வச்சு பண்ண வைக்கிறான்னு நினைக்கிறேன். நிஜமாவே பப்பிக்கு யோகாசனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சார், ஆக்சுவலி நாங்க பப்பிய பத்தி தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு இருந்தோம்.
இப்போ லக்கி என்ன சொன்னா? சார் 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 அவ என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கா. இதே மாதிரி உங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் யோகால பெஸ்டான ஸ்கூல் ஆயிடுமா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல சார். என்னது இவ்வளவு விஷயத்தையும் லக்கி சொல்லி முடிச்சுட்டான்? ஆமா சார், இவர் ரொம்ப ஃபாஸ்டா பேசுவா சார். ஓகே சார், உங்களுக்கு இந்த 5 வீணான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது திறமையான ஸ்டூடெண்ட்ஸோட யோகாவை காட்டுற வாங்க சார். வாங்க பசங்களா, வாங்க 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 வாங்க. நான் தனியா போய்கிட்டே இருக்கேன், வாங்க லெட்ஸ் கோ. குரு பப்பியோட யோகா கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிற. முதல்ல நம்ம சாருக்கு பில்டிங் ஆசனத்தை செஞ்சு காட்டுங்க. ஆரம்பிங்க பில்டிங் ஆசனம். ஆமா, இதனால கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே நேரத்துல மைண்ட் ஃபாஸ்டா வேலை செய்யும். வாவ், சூப்பர் பப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபாஷ். ஆமா, மைண்ட் நல்லா ஃபாஸ்டா வேலை செய்யல. அப்படா நீங்களும் இந்த யோகாவை பண்ணலாம்ல. பாத்து பாத்து பாத்து, கொஞ்சம் கவனம். ஏன்னா ஆசனத்தோட முக்கியமான பகுதி வரப்போகுது. பொறுமையா நீங்க இன்னொரு காலிய தூக்குங்க பாப்போம். செய்யுங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. ரெண்டாவது காலுமா? ஆனா அதை தூக்குனா நாங்க கீழே விழுந்துருவோமே. கோபால், டீச்சர் என்ன சொல்றாரோ அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். சீக்கிரம் காலை தூக்குங்க, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சார், இது பில்டிங் ஆசனம் இல்ல, பில்டிங் டெமாலிஷ் ஆசனம். சார், இவர் எல்லாமே இம்பாசிபிள் விஷயமா தான் சார் பண்ண சொல்றாரு. மாதவ், உங்க டீச்சரை பத்தி மரியாதையா பேச கத்துக்கங்க. இந்த ஆசனங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் யோகா சரியா வரல சார். நாளைக்கு இவங்களுக்கு நான் நல்ல படத்தை கத்து கொடுக்க போறேன். வண்டர்ஃபுல் ஐடியா பப்பி. இவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து இவங்களை ஸ்ட்ராங்கா ஆக்கிடு. ஓகே, நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நான் சொல்லி கொடுக்க போற ஆசனத்தை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கால்ல இல்ல கையில தான் ஸ்கூலுக்கு வந்தாகணும். நாளைக்கு யோகா கிளாஸ்ல பாப்போம். இந்த பப்பியண்ணா, இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்றது கோபாலு? இந்த பிரச்சனையில நம்ம 5 பேரும் ஒண்ணாகலன்னா இந்த பப்பி நம்மள யோகா பண்ண சொல்லி ஒரு வழி பண்ணிடுவா. லக்ஷ்மண் சொல்றது சரிதான். கோபு, பாப்பியோட இந்த சாப்டரை நாம க்ளோஸ் பண்றோம். பப்பிக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்கணும்னா அதுக்கு யோகாவையே நம்ம ஆயுதமா யூஸ் பண்ணணும். இன்னைக்கு பிரின்சிபல் சார் முன்னாடி அந்த பசங்களை ஒரு வழி பண்ண போறேன். இன்னைக்கு இன்னும் ஜாலியா இருக்க போகுது. என்ன பப்பி, இன்னைக்கு கிளாஸ்க்கு தயாரா இருக்கியா? பப்பி என்னைக்குமே தயாரா தான் சார் இருப்பா. கவலையை விடுங்க சார், வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க சார், வாங்க வாங்க. யோகா இவங்களை பார்த்தா யோகி பாபா மாதிரியே இருக்காங்களே. பிரமாதம் பப்பி, பிரமாதம். என்ன கோல்மால் பண்றானுங்க இவனுங்க? சார், லக்கி என்ன சொல்றான்னா யோகா கிளாஸ்க்கு முன்னாடி நீங்க ஷூவை கலட்டணுமா, இல்லனா யோகாவை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமா. ஆமா, லக்கி சரியான விஷயத்தை தான் சொல்லிருக்கான். இதோ கேட்டுட்டேன். பிரின்சிபல் சார், நேத்து நாங்க பண்ண தப்பால நிறைய கஷ்டப்பட்டோம். அதனால நாங்க நிறைய படிச்சு முழு யோகாவையும் கத்துக்கிட்டோம். என்ன குருமாதவ், am I right? இப்ப நம்ம யோகால பிளாக் பெல்ட் வாங்கியாச்சு, அதாவது பெரிய மகான் ஆயிட்டோம். சார், இவங்க எதுவுமே கத்துக்கல சார். மகாகுரு பப்பி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்க கூட நாங்க கத்துக்கிட்ட சில புது ஆசனங்களை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்துடும். என்ன நான் சொன்னது சரிதானே மாதவ்? 100% கரெக்ட். வாங்க மகாகுரு பப்பி. மகாகுருவா? இப்போ உனக்கு என்ன யோகா தெரியுதுன்னு உலகமே பார்க்க போகுது. என்ன நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா கோபா?
சார் இது ரொம்ப நல்ல ஐடியா பப்பி. யோசிக்காத பப்பி, போ. நம்ம சூப்பர் குருக்கு யோகா மேட் கூட தேவையே இல்லையே. வாங்க குரு வாங்க. மேட் இல்லாம யோகா பண்ணணுமா? எப்படி? இப்ப நாம ஜிலேபி ஆசனத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஜிலேபி ஆசனம் பண்றீங்களா இல்ல என்ன லட்டு மாதிரி சுத்தி விட போறீங்களா? இந்த ஆசனத்தால முதுகுல இருக்க வலியெல்லாம் பறந்து போயிடும் சார். அதுக்கப்புறமா நொறுங்கின அப்பளம் மாதிரி முதுகுல இருந்து சத்தம் வரும் சார். வேண்டாம், என்னால முடியல, விட்டுடுங்க. முதுகுல இருந்த அப்பளம் நிஜமாவே உடைஞ்சிருச்சு. இப்போ தலை சுத்துற ஆசனம். இதனால ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த யோகா நான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் என் உடம்புல எந்த ஒரு எலும்பும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த மாதிரி யோகாவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. பிரமாதம். என்னோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரமாதம். இந்த எக்ஸாம்ல 100 out of 100. பப்பி, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யோகா எக்ஸ்பர்ட்ஸா மாறிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ டீச்சர்ஸே தேவையில்லை. இதுக்கப்புறம் மாதவும் கோபாலும் கிளாஸ்ல மத்த பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. அடா சார், பப்பி, ஸ்கூலுக்கு எப்பவுமே உன்ன மாதிரி திறமையான பியூன் தான் தேவை. மறுபடியும் நீ உன் வேலையை ஆரம்பி. சரி குழந்தைங்களா, மீசைக்கு ஏதாவது யோகா இருக்கா என்ன? இருக்கு சார், மீசையாசனம். பப்பி, வெளியே சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வந்து சுத்தம் பண்ணிடு. இவங்களோட கோல்மாலால என் முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு. எதுக்காக மோட்டு எங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு வர சொன்ன? டேய் பத்துலு, இது ஒரு யோகா புத்தகம்டா. நாம தினமும் இந்த யோகாவை முறைப்படி பண்ணோம்னா நாம ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்டா. இத நல்லா படிச்சு நான் தினமும் யோகா பண்ண போறேன். அப்பதான் சூப்பரா இருக்கலாம். ஒருவேளை நீ யோகா கத்துக்கொண்டு இருந்தா நல்ல மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்க வேண்டியது தானே. மாஸ்டர் மூலமா கத்துக்கிட்டா எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட்டா இருக்கும் மோட்டு. இல்லன்னா டிவில பார்த்து தெரிஞ்சுக்க. அதே நேரத்துல இந்த புத்தகத்துல சுலபமான வழிகள்லாம் எழுதி இருக்குடா. முதல்ல இத நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவா இருந்து சொல்லி தரேன். முதல்ல என்கிட்ட கத்துக்கிறதுக்கு மோட்டோ இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு யோகா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மோட்டோ. அப்படிலாம் எந்த கஷ்டமும் கிடையாதுடா. இத பாரு, முதல்ல இது பிரீத்திங் எக்ஸசைஸ். மூக்கோட ஒரு பக்கத்தை நம்ம விரல வச்சு மூடிக்கணும். அப்புறம் இன்னொரு பக்கமா மூச்சை நல்லா இழுத்து விடணும். இத பாரு, இப்படி. அடே வீங்கன வைத்தா, என்னடா பண்ற? விட்றா. அடே பண வைத்தா. அடே மோட்டோ, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் முரட்டுத்தனமா பண்ண கூடாதுடா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சரி வாடா, வீட்டுக்கு போகலாம். என்னடா பண்ணியா? முடியவே முடியாது. நான் எப்படியாவது யோகா கத்துக்கிட்டே ஆகணும். நீ வேணா வீட்டுக்கு போ. நீ ஒரு தடவை முடிவு பண்ணா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டேங்கிற. நான் வரேன்டா. மூச்சு பயிற்சி எல்லாம் இதோட போதும். இப்ப காலை பலப்படுத்துற எக்ஸசைஸ் பண்ண போறேன். முதல்ல வலது காலை எடுத்து அத வலது தோள்பட்டையில வைக்கணும்னு எழுதி இருக்கு. இப்படி இப்படி வைக்கணும். அப்புறமா இடது காலை எடுத்து இடது தோள்பட்டையில இப்படி வைக்கணும். இப்போ திரும்பவும் வலது காலை முன்னாடி கொண்டு வரணும். என்னோட காலை ஒரே பொசிஷன்ல மாட்டிக்கிச்சு. அம்மா, முடியல. இத
இதை இப்ப எப்படி எடுக்க போறது? எப்படியாவது முதல்ல பத்துல மண்டையனை பார்த்தாக்கணும். அவன் தான் காலை எடுத்து விடுவான். பத்துலு எங்கடா இருக்க? பத்துலு என்ன மோட்டோ என்ன ஆச்சு? டேய் பூசணிக்கா மண்டையா, இது கையை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான எக்ஸசைஸ். டேய் பத்துலு எங்கடா இருக்க? பத்துலு கதவை துற. பத்துலு வர வர பிச்சைக்காரங்க பேரை விட்டு கூப்பிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டப்பையில கீழே படுறா, நான் இங்கதான் இருக்கேன். கேட்ட குரல். ஐயோ மோட்டோ, சும்மா சிரிக்காதடா மண்டையா. என் காலை எடுத்து பழையபடி மாத்தி வைடா. முதல்ல கொஞ்ச நேரம் என்ன நல்லா சிரிக்க விடுறா. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்டா. யோகா எல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. வா நம்ம தெருமுனை கடைக்கு போய் 4 சமோசா பிச்சி போட்டுக்கிட்டு வரலாம். எதுக்காகடா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய யோகா குரு ஆக போற பாரு. மோட்டு, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ யோகா மாஸ்டர் ஆவறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குரு கிட்ட போய் கத்துக்கிறது தான் நல்லதுடா. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு குருவா இருக்கிற தகுதி எந்த பயலுக்கும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் வரேன்டா. எல்லாத்துக்கும் கோவப்படுறானே. நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸால கை காலு அப்புறம் எல்லாமே என் தொப்பையும் குறையும். அது மட்டும் இல்லாம கழுத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து எதுக்காக சிரிக்கிறீங்க மண்டா பசங்களா? அது தப்பு. மறுபடியும் கால் மாட்டிக்கிச்சே. மறுபடியும் அந்த 10 ரூபாய் கிட்ட தான் போய் உதவி கேட்டாங்கன்னு வேற வழி இல்ல. எங்கடா இருக்க? மோட்டு வந்து கொஞ்சம் சமோசா சாப்பிட்டு போப்பா. யாரது? நிச்சயமா அது மோட்டுவா தான் இருக்கணும். மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் பண்ணுவான். இந்த மோட்டுவை தவிர இந்த வேலையை யாரும் பண்ண மாட்டாங்க. வண்டியில போத்துக்கிட்டு இப்ப என்னடா பறந்துகிட்டு இருக்க? நல்ல வேலை. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நில்லு. அவன் குரல் கேக்குது. ஒருவேளை மன பிரம்மையா? கொஞ்சம் கீழே பாருடா. மறுபடியும் சிக்கிச்சடா மோட்டோ. என்னைக்கு அடுத்தவங்க பேச்ச கேக்குறீங்களா அன்னைக்கு தாண்டா உருப்படுவீங்க. மண்டப்பையில சிரிக்கிறத அப்புறமா வச்சுக்கடா. முதல்ல என் காலை எடுத்து விடுறா. மோட்டோ, இன்னைக்கு நாங்க 2 பேரும் உனக்கு ஒரு புது பாடம் கத்து தர போறோம். எப்படின்னு பாரு. இப்ப பாரு. என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு. இப்படி சூடு. யாரா தம்பி நீ? மோட்டுவா? என்ன 10 மாதிரி விளையாடுறாங்கடா. விளையாடுவாங்க. இத நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன். இருடா. நான் பேஸ்கட் போடா. எதுக்காக என்ன இப்படி தட்டிட்டே போற? டேய் வேடா, நான் காலை எடுத்து விடுறா. பத்துலு வாடா வாடா. எப்ப நம்ம வேடா. இல்ல வேடா. ஆஹா, யாராவது என்ன காப்பாத்துக்க. தயவு செஞ்சு காப்பாத்துக்க. போங்கடா மண்ட பசங்களா, என்ன காப்பாத்துக்க. அந்த கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். உனக்கு முழுமையா சரியாயிடுச்சு. இப்ப திரும்பவும் யோகா கத்துக்க போறாது. இது நாங்க போகாத. என்ன நடந்தாலும் சரி யோகாவுக்கு நான் போகாம இருக்க மாட்டேன்.
பத்லு, மோட்டு எங்க போயிட்டான்? ரொம்ப நாளா நானும் அவனை தேடுற ஆளையே காணுவேன். அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்ப காலுங்க ரெண்டையும் எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு அவனா உருண்டுட்டு எங்கேயாவது திரியிறான் சார். நண்பா பத்துலு, இப்ப நான் யோகா கத்துக்கிட்டு முழுமையான ஒரு யோகா டீச்சரா இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்கள யாராவது யோகா கத்துக்கணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கத்துக்கங்க. என்ன சந்திக்கணும்னா நான் கிரவுண்ட்ல இருப்பேன், அங்க வந்து சந்திங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மோட்டோ இவ்வளவு தூரம் வந்து சமோசா கேட்கல. அடடா, உண்மையிலேயே இவன் பெரிய யோகா குரு ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான். அதனால நான் உடனே போய் அவன்கிட்ட யோகா கத்துக்க போறேன். யோகா குரு மோட்டு அவர்களே, என்னோட கைகளை பலப்படுத்திக்கணும்னா நான் என்ன யோகாசனம் செய்யணும்னு சொல்லி கொடுங்களேன். ராத்திரி பூரா நீங்க தலைகீழா நிக்கணும். அப்படின்னா உங்க கைகள்லயே நீங்க நிக்கணும். பொழுது விடிஞ்ச உடனே என்ன வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. குருஜி, என்னோட கண்ணு பவரோ டக்குன்னு அதிகமாயிடுச்சோ. எனக்கு நீங்க யோகா சொல்லி கொடுக்கறதுல இந்த கண்ணாடி எல்லாமே நான் படிக்கணும். ஆமா படிக்கணும். ராத்திரி முழுக்க கண்ணு திறந்தே இருக்கணும். அது எப்படின்னா, ராத்திரி முழுக்க ரெண்டு கைகளையும் கண்ணு கிட்ட வச்சு இப்படியே இருக்கணும். கண்ணை மூடவே கூடாது. காலையில வந்து என்ன பாருங்க. குருஜி, குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப தூரம் தினமும் ஓட வேண்டி இருக்கு. ஏதாவது ஒரு யோகாசனம் சொல்லுங்க. அத பண்ணதுக்கு அப்புறம் குதிரையை விட நான் வேகமா ஓடணும். ராத்திரி முழுக்க அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ராத்திரி முழுக்க ஹார்ஸ் ஸ்டைல்ல ரன்னிங் பண்ணணும். அது ஒரு ஆசனம். அப்படின்னா ராத்திரி முழுக்க நீங்க குதிரை மாதிரியே நிக்கணும். ரெண்டு காலு அப்புறம் ரெண்டு கை மேல நிக்கணும். மார்னிங் வந்து என்ன பாருங்க. என்னோட மூளையை நான் இன்னும் வேகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் குருஜி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க குருஜி. ராத்திரி முழுக்க நீங்க சிரசாசனம் பண்ணுங்க சார். அப்படின்னா ராத்திரி முழுக்க உங்க தலைமையிலேயே நீங்க நிக்கணும். காலையில வந்து என்ன பாருங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு யாரும் இந்த மோட்டு சொல்ற பேச்சை கேட்காதீங்க. கோடிகளே, இப்ப எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? அத பாவி, நீ சொன்ன ஆசனத்தை நான் ஒரு நாள் பண்ணதுனால இப்ப என்னால சாதாரண மனுஷ மாதிரி நிக்கவே முடியல. வர்ற வழி முழுக்க ஒரு குதிரை மாதிரி இப்படியே நடந்து வந்திருக்கேன். என் கண்ணு மூடவே மாட்டேங்குதியா. கச்சா கச்சா பர்மனண்டா திறந்தா இருக்குதியா. இனி நான் தூங்கவே முடியாது போல இருக்குது. எனக்கு வேற காலையில இருந்து ரொம்ப ரொம்ப மயக்கமா வருது. என்னால கொஞ்ச நேரம் கூட ஒழுங்கா நிக்க முடியல குருஜி. ஏய், என்னால என் கைய மேலவே தூக்க முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி பாக்ஸிங் பண்ணுவேன்? மோட்டோ, நல்ல வேலையா இவங்க யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் ஆகல. அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கடா. யாரு செஞ்ச புண்ணியமோ. கை வேலை செய்யலனா என்ன? என் கால் நல்லா தானே இருக்கு. வாங்க நண்பர்களே, இவன் நம்மள இப்படி பண்ணதுக்காக இவனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். இந்த ஆள சும்மா விடக்கூடாதயா. வாங்கயா. நான் ஒரு வித்தியாசமான ஆசனத்தை சொல்லி கொடுக்கட்டுமா? 4 முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசனம். அதாவது 4 முழுக்க காணாம போயிடணும். எப்படி ஓடி காட்டு பார்க்கலாம். இனிமேலாவது யோகா கத்துக்க போற அது இதுன்னு உளராம இருப்பியா மோட்டோ? இனிமே சாகர வரைக்கும் நான் யோகாவே பண்ண மாட்டேன்டா. முதல்ல என்ன அடிக்க வராங்களா அவங்கள தடுத்து நிறுத்துறா. சீக்கிரமா நாயக்கே. சற்று முன் வந்த ஃபிளாஷ் நியூஸ். சேட்டலைட்ல ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால சில பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதனால சில பகுதிகள் உடைஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கு. இதோட பார்ட்ஸ் எந்த ஊர்லயும் எந்த வீட்லயும் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உங்க எல்லாரையும் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம், தயவு செய்து வீட்ல இருந்து வெளியில போயிடுங்க. மட மூட்டு சீக்கிரம் வெளியில போயிடலாம். ஒருவேளை அந்த துண்டு எல்லாம் நம்ம வீட்டு மேல விழுந்துருச்சுன்னா? மண்டையா, வீட்டு கதவு எங்கடா போச்சு? அச்சோ, பின்னாடி இருக்க மோட்டோ. பதட்டத்துல நம்ம முன் பக்கமா ஓடி வந்துட்டோம். சீக்கிரம் வாங்க. ஓடி வந்துரு மோட்டோ. ஆமா, உன் மண்டை மேல என்னடா அது? இருடா, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். சூதானமா எழு மோட்டோ. சொரண்டிட்டு வந்துற போதே. இருக்கிற 2 முடிய விழுந்துற போதுடா. சரி வாடா, டாக்டர் ஜட்கா சார போய் பார்க்கலாம். இப்ப அவரால மட்டும் தான்டா இதை எடுக்க முடியும்.
அட பத்துலு, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, இத புடுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ராத்திரி பூரா இந்த மெட்டீரியலை ஸ்டடி பண்றேன். அதுக்கப்புறமா நான் காலையில இதை எடுக்கிறேன். சரியா? டாக்டர் ஜட்கா, டிவி ஆன் அடிச்சு பாருங்க. இந்த டிவி ஆன் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஆண்டனா தான் நினைக்கிறேன். அப்படின்னா இதோட கான்டாக்ட் இன்னும் கூட அந்த சேட்டலைட் கூட தான் இருக்கு. அந்த சேட்டலைட்ல இருந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்மிஷன்லாம் வருது. ஆனா இப்போ இவன் தரையில இருக்கிறதுனால பக்கத்துல உள்ள சில டிவி சேனல்ஸ் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 10 மட்டும் வானத்துல இருந்தான்னு வச்சுக்கோ, எல்லா இடத்துலயும் இருக்கிற டிவில எல்லா சேனல்களும் வரும். பத்தலோ வாயா வா, வெளியே போய் ஜாலியா டீ காபி குடிக்கலாம். இந்த ஃபுட்பால் மேட்ச் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போகாம எங்க கூட இருக்கணும். ஓகே பத்தலோ? கையெடுங்க. எனக்கு காப்பியே வேணாம், டீயே வேணாம். முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புனா அதுவே போதும். டாக்டர் ஜட்கா சார், நான் கிளம்புறேன், அப்புறம் வரேன். கதா அவனுக்கு ஏன் நீ போக விட்ட? என் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருந்தது, அவன் போனத புஷ்ன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் பத்ரோ நில்லுப்பா. ஏய் ப்ளீஸ் பா, ப்ளீஸ் போ. ஏய் பத்ரோ நில்லுப்பா. பத்ரோ திரும்ப வா. நீ டிவி கிட்ட நின்னா மட்டும்தாயா டிவி ஓடுது. வாயா, மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீ கண்டிப்பா வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? அத கடவுளே, என்ன இது புது அதிசயம்! இந்த மொத்த உலகத்திலயும் டிவி ஒர்க் ஆகல, ஆனா 10 உட்கார்ந்தா மட்டும் டிவி எப்படி ஆன் ஆகும்? எப்படின்னு சொல்லுங்க. இவன் தலையில இந்த சேட்டலைட் விழுந்து ஆண்டனா சிக்க சிங்கம் சார். இவன் எங்க எல்லாம் போறானோ அங்க எல்லாம் டிவி ஆன் ஆகும் சார். ஏய், அப்படின்னா இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏன்னா நான் இப்ப பாக்ஸிங் மேட்ச் பார்க்கணும். இவன் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. Hands up all of you. இவன் ஏன் கூட என் வீட்டுக்கு தான் இப்ப வரணும். ஏன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறது எப்படின்னு ஒரு ஷோ டிவில போயிட்டு இருக்கு, அதை நான் பார்க்கணும். உடனே அவனை ஏன் கூட அனுப்புங்க. நான் பாக்குறேன் சிங்கம் சார், எப்படி நீங்க அவனை கூட்டிட்டு போறீங்கன்னு. டேய் மண்ட பயலுகளா, என் நண்பனை விட்டுருங்க. அவன் யார் கூடயே எங்கே வர மாட்டான். என்னடா சொன்ன? இதா வாங்க. Stop in the name of law. சட்டத்தின் மீதானையா சொல்றேன், பாரத தாய் மீதானையா சொல்றேன். மரியாதையா நின்னுடு. சிங்கம் சார், ஒரு டேங்கர் லாரி என்ன தூக்கிட்டு போகுது. ஏய், யார டேங்கர்ன்ற? உன்னை வாயை உடைச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னால ஜென்மத்துக்கு பேச முடியாது. ஜாக்கிரதை. டேய் டேய் லபக்கா, என்ன வெயிட்டே இல்லாம இருக்க? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சார், இப்போ நீங்க என்ன கடத்திட்டு போற மாதிரி தான் கணக்காகும். உங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையா? என்ன சஸ்பெண்ட் பண்ணனும்? அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வரணும். ஆனா நான் கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்க மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு என் வீட்டுக்கு வா. அப்ப நான் டிவில அந்த ப்ரோக்ராம பாப்பேன். வட வட வட. சார், போயிட்டு மெசேஜ் கொடுக்கறேன் சார். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. வெறும் 1 மணி நேரம் நீ வந்தா போதும். இந்த ஷோவை நான் கண்டிப்பா பார்த்து ஆகணும். நான் சொல்றத கேளு பத்ரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரேன். மோட்டு உனக்கு சமோசாவும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு வா. இத பாரு சிங்கம், எங்களுக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். பாய் பாய். சார் சார், யார் சார்? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். டாக்டர் ஜட்கா, எதுக்கே ரிவர்ஸ் கியர் போட்டீங்க? வண்டி பின்னாடி போகுது. கஜா மோட்டு 10 வந்து திடீர்னு காரை பிடிச்சிட்டாங்கல்ல, அதனாலதான் இது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குப்பா. இப்ப காருக்கு ஸ்பீடே வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஏய் வாங்க வாங்க, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? பாக்ஸர் கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிக்கலாம், ஆனா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். டாக்டர் ஜட்கா, பாத்தீங்களா என்ன கோல்? ரீப்ளே போடுவோம் பாருங்க. நான் பார்த்ததுலயே இந்த பெஸ்ட் கோல் சார். அடடா, நாம வசமா மாட்டிக்கிட்டோம். கஜா வண்டி விட்டு இறக்கிடு.
என்னடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா. டேய் டேய் டேய், சரி இத வச்சுக்கிட்டு போய் லேண்ட் ஆயிருவோம். அம்மே 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 அக்கா அம்மே அம்மே. என்ன இதெல்லாம் உண்மையா? ஆமா பாஸ், ஆமா இதெல்லாம் உண்மைதான். அந்த பத்லு கிட்ட ஏதோ ஒரு ஆண்டனா இருக்கும். அவன் எந்த இடத்துக்கு போறானோ அங்க திடீர்னு டிவி ஆன் ஆயிடுமா பாஸ். இப்ப என்னோட மூளையில ஒரு அற்புதமான ஐடியா உதிச்சிருக்குடா. இப்போ ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். எப்படியாவது பத்துல கிட்ட இருக்கிற அந்த ஆண்டனாவை நாம திருடிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாம சர்வீஸ் பண்ணலாம். ஆனா யார் நமக்கு பணம் கொடுக்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல டிவி வரா மாதிரி பண்ணுவோம். எப்படி ஐடியா? பத்துலு, நீ சேட்டலைட்டுக்கு போய் இந்த நாட்டுக்கே சேவை செய்யணும்பா. மிஸ்டர் ஐயர் கிட்ட கேட்டுப்பாரு. நாங்க தான் இந்த சேட்டலைட்டோட இன்சார்ஜஸ். ஆமா பத்துலு, மிஸ்டர் சுப்பிரமணியம் சொல்றதெல்லாம் உண்மைதான். இன்னொரு ஆண்டனாவை தயார் பண்றதுன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால மேல இருக்கிற சேட்டலைட்ல போய் இந்த ஊருக்கே டிவி வர்ற மாதிரி பண்ணலாம். நம்ம நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. பத்துலு, நீ கண்டிப்பா மேல இருக்க சேட்டலைட்டுக்கு எங்களுக்காக போய்தான் ஆகணும். நீயா போகலனா கண்டிப்பா நாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவோம். ஐயோ வேணாம் சார், நான் மட்டும் அங்க தனியா போய் என்னத்த பண்ண போறேன்? நான் உங்க கூடவே இருந்துடுறேன். மோட்டோ ஏதாவது சொல்லி என்ன காப்பாத்து மோட்டோ. இதுக்கு மேல என்னடா செய்யறது? முதல்ல இது ஓடலாம் வந்துரு. ஓடுறதுல எனக்கு 20 காப்பாத்து மாமியாரோ. ஆமா வாங்கடா வாங்கடா. அப்புறம் நீடா, அப்புறம் நீ அடுத்து. என்னடா இவங்க அடிக்கிறது பூரா மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. மாண்டா பசங்களா. ஓங்கி குத்துறா ஒன்னே முக்கா டன்னு வெயிட்ரா. ஐயோ தண்ணி லாரி. அம்மா டேய் 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 போதும்டா போதும்டா. அடா வீங்கன வைத்தா என்ன ஒதுக்கிட்டேடா டேய் மோட்டோ. ஆஹா தப்பா அடிச்சிட்டேடா. பத்துல எங்கடா சொட்ட? அங்க வர்றா மண்டையா. டேய் கீழ விழறதுக்கு வழி விடுறா வளராதவனே. அம்மா தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? மோட்டோ என்னை காப்பாத்த முயற்சி பண்றியா இல்ல போட்டு தள்ள முயற்சி பண்றியாடா? பத்துல உன் தலையில இருந்த ஆண்டனா இப்ப அந்த குட்ட பையன் ஜான் தலையில இருக்கு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இப்ப எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகுற மாதிரி நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணமும் வசூல் பண்ணுவேன். அதுவும் சாதாரணமா இல்ல, பெர் அவருக்கு சார்ஜ் பண்ணுவேன். டாக்டர் ஜட்கா சார், ஜான் எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு விதத்துல இதுவும் ஒரு சேவை தானே? அட என்னப்பா ஜான், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா ஆமா, பத்துல சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ஆசைப்படுறது என்னன்னா எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து டிவி பார்க்கணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்து அவங்க ரசிக்கணும். இதுக்கு பேர் கூட வச்சுட்டேன், ஹோம் டு ஹோம் சர்வீஸ். ஜான், உங்களை மாதிரி பெரிய ஆளை நான் பார்த்ததே இல்ல. ஹோம் டு ஹோம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னப்பா பண்றீங்க? விடுங்க, என்ன வேணா. மிஸ்டர் ஜான், இந்த நாட்டுக்கே நீங்க பெரிய சேவை செய்ய போறீங்க. உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கேயே இருக்கு. இன்னும் 1-2 மாசத்துல நாங்க வேற ஆண்டனாவை தயார் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தா போதும். ஓவர். நோ ஓவர், நோ அவுட். என்னால 1 மாசம் வரைக்கும் இங்க இருக்க முடியாது. இது ரொம்ப ஓவர். மோட்டு பத்லு, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். சீக்கு, பண்டி, சீக்கிரம் கீழே வாங்க. உங்க எல்லாருக்காகவும் நான் ஃப்ரெஷ்ஷா மேங்கோ ஷேக் பண்ணிருக்கேன். அடடா, இந்த சூடுக்கு மேங்கோ ஷேக்கா?
ரொம்ப நாள் கழிச்சு குடிக்க போறேன். செமையா இருக்க போகுது. ஏ மேங்கோ ஷேக். 3 2 1. அட என்ன அவசரம், பொறுமையா குடிங்க. உனக்கு மீசை வளர்ந்துருச்சு பாரு. நீ உன் மீசையே பாரு. இப்போ 3 பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்மளோட உடம்புக்கு யோகா ரொம்ப அவசியம். நாளையில இருந்து எல்லாரும் காலையிலேயே எந்திரிச்சு யோகா பண்ண போறோம். நான் காலையிலேயே 5 மணிக்கு அலாரம் வச்சிட்டேன். 5 மணிக்கே வா. 5 விட கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாமா? நீங்க சும்மா இருங்க. காலங்காத்தால யோகா பண்ணாதான் உடம்புக்கு நல்லது. ஓகே, குட் நைட். இன்னைக்கு கேம்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க. எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போய் கரெக்டா நேரத்துக்கு தூங்கிடணும். இதோ பாருங்க, நீங்களும் இப்பவே தூங்கிடுங்க. இல்லனா காலையில எந்திரிக்க முடியலன்னு சொல்லுவீங்க. ஓஹோ, இந்த மம்மிக்கு அடிக்கடி பித்தம் தலைக்கேறிடுதுன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு யாராவது எந்திரிப்பாங்களா? இது ஒரு நல்ல மம்மி கண்டிப்பா நிறுத்த மாட்டாங்க. டெய்லி காலையில யோகா பண்ணணும். என்னோட சைல்ட்ஹுட் பூரா வேஸ்டா போயிடும். ஓ, நடிப்ப கொஞ்சம் நிறுத்துறியா நடிகர் திலகமே? நான் நடிக்காம இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? உன் அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல வச்சு மம்மிக்கு பிடிச்ச வேதாளத்தை எப்படி இறக்குறதுன்னு பிளான் பண்ணு. அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா நான் இப்ப உடனே தூங்கி ஆகணும். எனக்கு காலங்காத்தால 5 மணிக்கு அம்மா அலாம தூக்கிட்டு வந்துருவாங்க. இந்த அலாம கொஞ்சம் நிறுத்துறியா? நான் நிறுத்துறதுனால என்ன ஆக போகுது? மம்மி வீட்ல இருக்கிற எல்லா வாட்ச்லயும் அலாம் வச்சுட்டாங்க. குட் மார்னிங். சரி சரி, 2 பேரும் எந்திரிங்க. சீக்கிரமா 2 பேரும் கீழே வந்துடணும். அப்பாவும் நானும் யோகாக்கு ரெடி ஆயிட்டோம். வேண்டாம். எவ்வளவு நல்லா இருக்குல்ல? மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படி யோகா பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. மம்மி, இது வரைக்கும் சூரியனை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கல. கொஞ்சம் வெளிச்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. யோகால எப்பவுமே சன்ரைஸ பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சன்ரைஸ பார்க்க போறோம். நீ கொஞ்சம் என்ன கவனிக்கிறியா? கை ரெண்டுமே ஒன்னா சேர்த்து இப்படி மேல் பக்கமா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இதத்தான் வாரியர் போஸ்னு சொல்லுவாங்க. அப்பா, யோகாவை சைலண்டா பண்ணணும். இப்படி சத்தமா இல்ல. இப்போ நம்ம பண்ண போறது பெண்டிங் ட்ரீ போஸ். இதுதான் இஷ்யூவே. நம்மளுக்குள்ள யாருக்குமே பேலன்ஸா நிக்கவே தெரியாது. நாளையில இருந்து இதே ஆசனத்துல 2 நிமிஷம் நிக்கணும். மம்மி, இன்னைக்கு தானே முதல் நாள். அதனால கொஞ்சம் ஈஸி ஸ்டெப்ஸா பண்ணலாமே. ஆமா மம்மி, அப்பாவால கூட பண்ண முடியல. அட, யார் சொன்னது? யார் சொன்னது என்னால பண்ண முடியலன்னு? இங்க பாரு, நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, இப்போ கொஞ்ச நேரம் சுகாசன் பண்ணி உட்காருங்க. சுகாசன் எப்படின்னா, கால் ரெண்டையுமே இப்படி ஃபோல்ட் பண்ணி கண்ணை மூடிக்கணும். இப்போ மெதுவா கண்ணை திறங்க. நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கீங்களா? இனி மீதி இருக்கிற எல்லா எக்ஸசைஸையும் நீங்க நின்னுக்கிட்டே தான் பண்ணணும். அப்படின்னா பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் இன்னும் இருக்கா? என் கால சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமா வலிக்குது. இதை டெய்லி எப்படி பண்ண போறேன்னு தெரியல. இது நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். டைகரை பாத்திருக்கியா? அது எப்படிலாம் ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணுன்னு? அப்படின்னா விராட் கோலி கூட ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க.
இருக்காரு. யோகா பத்தி நான் இப்ப பேசல. மம்மி எழுப்புற டைமிங் பத்தி தான் பேசுறேன். சரி வா, நம்ம அப்பாவுக்கு ஐஸ் போட்டு பார்க்கலாம். என் நிலைமைய நான் யார்கிட்ட போய் சொல்றது? அப்ப நீங்க ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்களே. நாங்க கூட ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. வாய் மூடிட்டு காலையில எந்திரிச்சு யோகா பண்ணுங்க. ஏன்னா யோகா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் பழக்கமாயிடும். எப்படிதான் நீங்க அடிக்கடி அம்மாவோட டீமுக்கு மாறிடுறீங்களோ? நீங்க பேசுறது கூட இப்ப அவங்கள மாதிரி தான் பேசுறீங்க. இங்க பாரு கண்ணா, உங்க அம்மா நல்ல விஷயம் சொல்லும் போது நானும் அவங்க கூட இருக்கணும்ல. இல்லனா அவங்க எனக்கு சங்கூதிடுவாங்களே. சரி வா சீக்கு, நம்ம அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். இந்த பசங்களுக்கு நான் எப்படிதான் புரிய வைக்கிறது? பொண்டாட்டிய பார்த்து பயப்படலன்னா என்ன நடக்கும்னு. நம்ம பிளான்லாம் வேஸ்டா போச்சு. அப்ப என்ன இப்படி பயப்படுறாரு? தாத்தா கிட்ட சொல்லலாம். வேணா அவர்கிட்ட சொல்லாத. அவருக்கு போன் பண்ணா தினமும் 4 மணிக்கு நமக்கு போன் பண்ணி நம்மள தூக்கத்துல இருந்து எழுப்பிடுவாரு. ஆமா சீக்கு, நான் அதை மறந்துட்டேன். காலங்காத்தால நம்மள எழுப்பி எவ்வளவு டார்ச்சர் பண்ணாருல்ல. ஒரு காலத்துல சண்டே வந்தா காலையில 16 மணி வரைக்கும் நல்லா தூங்குவோம். ஓ ஆமா, நாளைக்கு சண்டே. மம்மி நாளைக்கு காலையில எழுப்பிட போறாங்க. நீ எவ்வளவு நல்ல ஐடியாஸ் கொடுப்ப, எவ்வளவு மூளை யூஸ் பண்ணுவ. ஆனா இந்த வாட்டி நீயும் ஃபெயில் ஆயிடியே சீக்கு ஷேக். கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு நாளாவது தப்பிக்கணும். என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நான் அதை கிரிக்கெட்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன். மம்மி, உங்களால எங்களுக்கு யோகால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்? அது உங்களுக்கு தெரியுமா? அட நல்லா தெரியுமே. சூரிய நமஸ்கார் பண்றது எல்லாருக்குமே தெரியும். நான் இதை எப்போல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாவா மம்மி? எங்களுக்காக ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. இப்பவே பண்ணி காட்டணுமா? இந்த நேரத்துலயா? ஆமா மம்மி, எங்க அம்மாவால என்னென்ன போஸ் எல்லாம் பண்ண முடியும்னு நாங்களும் பாப்போம்ல. ஒரு நிமிஷம் சீக்கு, நம்ம அம்மா பெரிய யோகா எக்ஸ்பர்ட்னு நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாதுல்ல. அதனால மம்மியோட யோகாவை நம்ம லைவ் பண்ணலாம். குட் ஐடியா. மம்மி பாருங்களேன், உங்களுக்கு எத்தனை லைக்ஸ் வர போகுதுன்னு. எத்தனை பேர் உங்களை ஃபாலோ பண்ண போறாங்க தெரியுமா? இந்த காலத்துல எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கண்ணா பேசிட்டு இருக்க? நானாவது சூப்பர் ஸ்டார் ஆகுது. அம்மா மம்மி இப்படிதான் சூப்பர் ஸ்டார் ஆகணும். ஓகே, நீங்க இவ்ளோ சொல்றீங்கல்ல, சரி இப்பவே பண்ணி காட்டுறேன். இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. மம்மி நீங்க ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல நாம சூரிய நமஸ்காரோட ஆரம்பிக்கலாம். மம்மி, இந்த 12 ஸ்டெப்பும் ஒரு சைடுல இருந்து பண்ணிட்டீங்க. இன்னொரு சைடு அப்படினா திரும்பியும் இன்னொரு ஆங்கிள்ல பண்ணணுமா சீக்கு? ஆமா ஆமா, அதுவும் நான் பண்ணி காட்டுறேன். வாவ் மம்மி, லைக்ஸ் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கமெண்ட்ஸும் வருது. ஈகிள் போஸ் அப்படினா கருடாசனம். ஒரு பாயிண்ட் கிரசன்ட் மூன் போஸ். பரிவர்த்தா பர்சவா கோனாசன். மம்மி இப்போ அந்த ஹாஃப் மூன் போஸும் ஏர்ப்ளேன் வாரியர்ஸ். இது அர்த்தச்சந்திராசன். சைடு ஆங்கிள் போஸ் கொடுங்க மம்மி. உத்திட்ட பர்சவா கோனாசன். அப்புறம் அந்த ஃளைங் ரோம் பண்ணிடுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏகபாத காலாவாசன். அப்புறம் நீ ஏதோ சொல்லிக்கிட்டு விராட் கோலி டெய்லி பண்ணுவார்னு. பிளாங்க் அதுல ரெக்கார்டே பண்ணிருக்காரு. யோகால அது கும்பகாசன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மம்மி ட்விஸ்ட் பண்ணுவீங்களே, அதுவும் ஆசனம் தானே? அதுவும் இருக்கு. அதி சக்கராசன். வேண்டாம் மம்மி, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அருமையா இருந்துச்சு மம்மி. எவ்வளவு லைக்ஸ் எவ்வளவு கமெண்ட்ஸ் தெரியுமா? இப்போ நம்ம சுகாசனம் கண்டிப்பா பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது தெரியுமா? நீங்க பாருங்க மம்மி, எத்தனை பேர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு. பரவாயில்ல கண்ணா, நான் அதை அப்புறமா பாக்குறேன். இப்போ நான் மெடிடேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி நீங்க போங்க. ஓகே மம்மி, நாளைக்கு காலையில எங்களை கரெக்டா 5 மணிக்கு எழுப்பிடுங்க. ஷவாசன். சீக்கிரம் எந்திரி பண்டி, எந்திரி. ஐயோ 6 மணி ஆயிடுச்சா? மம்மி இன்னும் நம்மள எழுப்பாம இருக்காங்க. சரி வா, மம்மி ரூமுக்கு போய் பார்க்கலாம்.
மம்மி ரொம்ப கரெக்டா சொன்னாங்கல்ல, யோகாவால தான் இதெல்லாம் முடியும். காலங்காத்தால 6 மணிக்கு யோகா பண்ண ரொம்ப நல்லதுன்னு என் டாக்டர் என்கிட்ட சொல்லிருக்காரு. அதனால யோகா சீரிய போட்டு யோகாவை ட்ரை பண்ணுவோம். வணக்கங்கய்யா. ஓ, ஓம்னு கத்தணுமா? உக்காந்தாச்சு, கத்தியாச்சு. இப்படி எல்லாம் பண்ணா தூக்கம் தானே வருது. யோகா எப்படி வரும்? என்ன ஏதோ ஆடுது? என்னது பூகம்பமா? கண்ணா போய் என்ன பண்ற? பிளான் ரெடியா? தேவைக்கெல்லாம் முதல்ல நான் போறேன்டா. அடுத்து நான் வரேன். இதோ நானும் வந்துட்டேன். கையில கயிறு இருக்கு. என்ன பண்ணுங்க? போலி பாபா நான் தானே. என்ன மாஸ்டர் மாறிட்டாரு? உங்க கையை தூக்குறாரா? தூக்கிடுவோம். நாங்க சொன்ன மாதிரியே செய்ய போறோம் கண்ணு. விரிச்சாச்சு, காலையும் தூக்கியாச்சு. அதுவும் பண்ணிடுறேன். எப்படி மாட்டினா பாத்தீங்களா? என்ன இது இப்படி மாட்டிக்கிட்டேனே? நல்லா இருந்தானா நூடுல்ஸ் மாதிரி ஆயிட்டேன். என்னடா கண்ணா, என்னாச்சு உனக்கு? அப்படியே நான் எடுத்து விடுறேன். ஆகா, தப்பா எடுத்து விட்ட போல இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? அச்சோ, வர மாட்டேங்குது. நேரத்துல சொதப்புது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். வேற மாதிரி யோசிச்சு பாப்போம். இந்த டைரக்ஷன்ல நில்லு. உன்னை நான் இருக்கமா புடிச்சுக்க சொல்லியிருந்தேன்ல. சிங்கமாகிய நான் எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறேன். நாங்களும் வணக்கம் சொல்றோம்யா. எல்லோரும் யோகா செய்வதற்கு தயாராக உள்ளீர்களா? பிறந்ததுல இருந்தே தயாருங்கய்யா. இப்படி கூட கூட பேசினீங்கன்னா மூஞ்சி மேலே குத்து வாங்குவேன். சரிங்கய்யா, இருங்க கால ஆட்டுறேன். என்ன பறக்க ஆரம்பிச்சுட்டேன். யோகா சூப்பரா இருக்கே. தொடர்ந்து வரதான போறேன். அதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா இருக்குண்டா. பழைய கண்ணாடியை யாரு உடைச்சது? யாரா அது? நிம்மதியா யோகா பண்ண விடுங்க. தலைகீழமாவா யோகா பண்ணுவாங்க? நமக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. நாங்களும் தலைகீழ நிப்போம். காலை தூக்க முடியலையா? தூக்கியாச்சு. எப்ப நாங்க இறக்குவோம்ல. பாஸ், சும்மா இருக்க போர் அடிக்குது. அதான் சிப்ஸ் சாப்பிடுறேன். நடுவில் நான் வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அதான் ஏதோ தொடச்சிட்டு போறேன். யாருடா என் பின்னாடி அடிச்சது? அம்மா, அச்சோ, நான் இல்ல. ஏன் ஏகோவியா கெடுக்கிற? உன்னை என்ன பண்றேன் பார். உன்னை எல்லாம் வச்சு செய்யணும்டா. அப்படியே ஓடி போயிடு. கைய தூக்கியாச்சு, கைய சுத்தியாச்சு. நாங்களாம் சத்தமல்ல ரேல. பாஸ், இந்த வேலை ஓகேவா? அடி பிடிச்சு பாருங்க பாஸ். ஓகேடா கண்ணா. நான் கட்டி விட்டுட்டேன் பாஸ். ஓம் சிவோகம், ஓம் சிவோகம், ருத்ரநாகம். என்ன கேவலமா நாத்தம் வருது? என்ன விட்டுரு. என்ன ஏன்டா பின்னாடி எழுதிட்டு போற? ஸ்டூபிட் ஃபெலோ. உனக்குள்ள இது கிடையாது. என் ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட். போட. அப்ப நாங்களாம் யாரு? இதெல்லாம் எங்களுக்கு சுச்சுப்பி விஷயம். எத்தனை கட்சி எங்க பின்னாடி சுத்துதுன்னு தெரியல போலக்கு. என்ன பின்னாடி ஏதோ சில்லுன்னு அடிக்குது. ஒருவேளை ஏசிய கீசிய வச்சுட்டாங்களோ? யாரோ என்ன பின்னாடி இழுக்கிறாங்க. என்ன விடுறா, நான் போகணும்டா. ஹலோ யானா சார், ராக்கெட் மாதிரி மேல இல்ல, சும்மா கீழே உருட்டி விடு போதும். சிங்கம் சார் வணக்கம்.
நீ மறுபடியும் வந்துட்டியா? உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. அங்க இருந்து. ஆனா ஒண்ணுடா, இவனுங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி வாங்கி கொடுத்துருவானுங்க. வீட்டில் யோகா பண்ணுவது எப்படி? கையும் காலையும் சமமாக நீட்ட வேண்டும். நேரம் முடிந்து விட்டது. நேரத்தை மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பித்து கையையும் காலையும் மேலே தூக்க வேண்டும். இதுதான் ஏக் பாத் ஆசனா. இப்போது நிம்மதியாக படுத்து எல்லாத்தையும் மேலே தூக்கி அப்படியே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பேலன்ஸ் பார்க்க வேண்டும். அண்ணாத்த என்ன அண்ணாத்த ரொம்ப ஓவரா பண்றான். ஓஹோ இங்கெல்லாம் டைமிங்க காட்டுறானா? எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க வாங்கடா பசங்களா. எப்படி செய்வோம்? என்ன முடியவே மாட்டேங்குது. ரொம்ப நேரமா இழுக்குதே. யோகா கஷ்டம்னு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. நான் தான் கேட்கல. எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்கிறது? முடியலையே. நல்லா பீனிக்ஸ் பறவை மாதிரி எரிக்க எரிக்க சும்மா வந்துகிட்டே இருப்பேன். நெவர் எவர் கிவ் அப். வரமா முடியலையேமா. எங்களுக்கு பிளான் என்னன்னு தெரியாது. ஆனா எனக்கு வேற தெரியும். அதான் எது ஆக்சுவலா இது ஒரிஜினலா உன்னோடதா கண்ணா? எனக்கு எவ ஆட்டம் காட்டுறீங்க. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. புடிச்சுக்கிச்சே, விட முடியலையே. இப்ப என்ன பண்றது? ஏய் வா 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 வா. முடியல. உங்களை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். அடியாத்தி என் மனசுல ரெக்க கட்டி பறக்குது. கை கால ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் பழையபடி மாறிட்டேன். இனிமே நான் பீனிக்ஸ் பறவை கிடையாதுடா. என்ன பாசிவன் நம்மளை இப்படி கட்டி போட்டுட்டான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஸ்பெஷலா யோகா கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு மிஸ்டர் பார்க்கர். சர்டிபிகேட்டை கிழிச்சிருவேன். ஒருவேளை யோகா சரியா பண்ணலனா இப்போ ஒரு ஈஸியான ஆசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். யாரு இந்த குறும்புத்தனத்தை பண்ணது? யாரு எல்லாரும் மேலயும் விழுந்தது? இவன் தான் என் மேல வந்து விழுந்தான். சித்தி தான் என் மேல விழுந்தான். முன்னாடி என் மேல ரோகன் தான் விழுந்தான். அவன் தான் கீழே விழுந்த ஸ்டூடெண்ட். இப்படியும் அப்படியும் ஃபுட்பால் மாதிரி உருண்டுட்டு இருக்காத. உனக்கு பலம் இல்லையா? காலையில சாப்பிட்டு வந்தியா இல்லையா? யாராவது என்ன ஓபன் பண்ணுங்க. ஹலோ both of you two. நீல பையன் நீ அப்புறம் நீ. உங்க ரெண்டு பேருக்கு இது என்ன தமாசா இருக்கா? ரெண்டு பேரும் இங்க வாங்க. இப்ப நான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க போறேன். கிமான், நீ என்னோட இந்த யோகா மேட்ல மேஜிக் பண்ணு. அப்ப நான் என்னோட எல்லா யோகாசனமும் நல்லா பண்ண முடியும். உன்னை நம்ம சார் கிட்ட இருந்து என் மேஜிக் தான் காப்பாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்க கண்ணா. அப்பல் பப்பல் சப்பல் சா. நான் என்ன சொல்றேன்னு அப்படியே கவனமா கேளு. பண்ணிட்டேன். எல்லாரும் பாருங்க, நான் பண்ணிட்டேன். சர்ப்ரைஸ். ஐ அம் வெரி இம்ப்ரெஸ்ட். வாவ், இவனை நான் சாதாரண பையன் நினைச்சேன். ஆனா இவன் உண்மையிலேயே கில்லாடிதான். இந்த பையன் அற்புதமா பண்றான். அப்படியே ரப்பர் ஆட்ட வளையறான். சொல்லு கண்ணா, நீ இவ்வளவு அற்புதமான யோகாவை எங்க கத்துக்கிட்ட?
அது யோகா அதாவது நம்ம யோகா எக்ஸ்பர்ட் யோகன் என்ன சொல்ல வராருன்னா இவன் என்னெல்லாம் கத்துக்கிட்டானோ அது எல்லாமே இவனோட குரு மிஸ்டா சார் கிட்ட இருந்தா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான். வாவ், சிசியனே ஏ கிரேட்ல இருந்தா அப்புறம் குரு கண்டிப்பா A++ல இருந்திருப்பாரு. மிஸ்டர் சார், நீங்க எதிரில் வந்து உங்க பிரமாதமான யோகா டேலண்ட்டை எங்கள்கிட்ட காட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரோகன் சிஷ்யா, இப்ப நான் உனக்கு கத்து கொடுத்த அந்த ஆசனத்தை பண்ணி காமி. சூப்பரா பண்ண. எந்த ஆசனம் சார்? அதுதான் அந்த ஆசனம். நமக்கு நல்ல வாய்ப்பு ரோஹன். இப்ப பாரு, கொஞ்ச நாள் நமக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லாம தப்பிச்சிடலாம். சார் 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 நம்ம ரோஹன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க எனக்கோ ரோஹனுக்கோ ஒரு வாரத்துக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்க கூடாதுன்னு சொல்றான் சார். ஓகே ஓகே சிஷ்யா ரோஹன். இந்த யோகாசனத்தை பத்தி தானே சொன்னீங்க? சொல்லுங்க குருஜி மிஸ்ரா சார். அற்புதம், பிரமாதம், கலக்கிட்ட. அது வரைக்கும் நான் அங்க போய் மற்ற சிஷியர்கள்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் சார். விடைபெறுகிறேன் மிஸ்ரா சார். நீங்க இந்த ஆசனத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணியே பார்க்கணும். நீ மனசார பண்ண மாட்டேங்கிற தம்பி. எதை செஞ்சாலும் நம்ம மனசாரையே செய்யணும். அப்ப அது கண்டிப்பா வந்துடும். இன்னும் நல்லா முயற்சி பண்ணு. அப்படிதான் முயற்சி பண்ணு. அட என்னப்பா, இந்த ட்ரவுசர் கிழிஞ்ச சத்தம் உன்னோடதா இல்ல வேற யாரோடது? சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ. வாவ் வாவ் வாவ், இவ்வளவு கடுமையான ஆசனத்தெல்லாம் நீ மிஸ்ரா சார்ட்ட இருந்து கத்துக்கிட்டியா? அட, நீ இந்த ஆசனத்தையும் பண்ணிட்டியா? இது என்னோட சின்ன வயசுல இருந்து நிறைவேறாத கனவு. இது ஒரு தடவையாவது பண்ணணும்னு ஆசை. நீங்க தான் உங்க சிஷியனுக்கு இந்த ஆசனத்தை கத்து கொடுத்தீங்களா? இப்ப நீங்களே எங்களுக்கு இந்த ஆசனத்தை பண்ணி காட்டுங்க சார். அது வந்து சார், நான் அந்த ஆசனத்தை பண்ணிருப்பேன். ஆனா என்கிட்ட யோகா மேட் இல்ல. அட, உங்க சிஷியனோட யோகா மேட்ல வந்து பண்ணுங்க. இல்ல, இது என்னோட மேட். ரோஹன். அட சார். பாருங்க சார், என்னாலையும் பண்ண முடிஞ்சது. இந்த ஆசனம் ரொம்ப ஈஸியானது. என்ன தவிர இந்த ஆசனத்தை எல்லாருமே செய்யறாங்க. ஆனா என்னால மட்டும்தான் இது செய்யவே முடியல. சார், இப்ப நானும் என்னோட ஆசனத்தை பண்ணி காட்டுறேன். நீங்க கொஞ்சம் அப்படி ஓரமா போய் பண்ணுங்க. என்னால ஒரு ஆசனத்தை கூட பண்ண முடியல. ஆனா இந்த ரோஹன் யோகா சாம்பியன் ஆயிட்டான். இதெல்லாம் அந்த யோகா மேட்டோட மேஜிக் தான் பாஸ். ஆமா, கீமான் நம்மள கிராஸ் பண்ணி போகும்போது அதுல மேஜிக் பண்ணதை நாங்க பார்த்தோம். எங்களை நம்பு. இங்க நல்லா பாத்துக்கோங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இங்க இன்னும் எதுவுமே முடிக்கல. இப்போ நம்மளோட ரோஹன் குருஜி இன்னும் புதுசா நிறைய விஷயங்களை பண்ண போறாரு. இதுதான் ஜிலேபி ஹாசனம், இது புர்ரா ஹாசனம், அப்புறம் இதுக்கு பேரு டியூப் லைட் ஹாசனம், அப்புறம் இது என்னன்னா ட்ரையாங்கிள் ஹாசனம், அப்புறம் இது ஃபுட்பால் ஹாசனம். ரோஹன், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? யோகா குரு ரோகன் எங்க போயிட்டாரு? சார், அவனை விடுங்க. இப்போ என்னோட சாலிட் யோகாவை பாருங்க. சர்டிபிகேட்டுக்கு பதிலா உங்க கண்ணை திறந்து இங்க பாருங்க. நல்லா பாருங்க. அட, எல்லாருமே ஈஸியா பண்றாங்க. ஆனா என்னாலதான் முடியல. வீட்டுக்கு போய் என்னோட யோகா சர்டிபிகேட்டை கிழிச்சு போடணும். இந்த ஆசனம் பேரு ட்ரவுசர் கிழிக்கிற ஆசனம். அப்புறம் இததான் பில்டிங் ஆசனம்னு சொல்லுவாங்க. டைரஸ் சார், இங்க வாங்க. ரோஹன் டியூட், நீ எங்க இருக்க சொல்லு. இங்க இருக்கியா? சரி வா, உனக்கு நான் அதை ஓபன் பண்ணி விடுறேன். வா. வேணாம் கிமான், என்ன ஓபன் பண்ணி விடாத. ரோல் பண்ணி விடு. அதாவது என்ன மறுபடியும் ஸ்டேஜ் பக்கம் திருப்பி உருட்டி விடு. நான் சிட் ராஜா பாஜாவோட விக்கெட்டை அவுட் பண்றேன். ஓகே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நடக்கிறத நீங்களே பார்க்கலாம். ரோஹன் பால் வர ஸ்டேஜுக்கு உருண்டு வந்ததும் 3 விக்கெட் அப்படியே காத்துல பறக்குது பாருங்க. இந்த யோகா மேட் என்னோடது. இல்ல, இந்த யோகா மேட் எனக்கு வேணும். எனக்கே கொடுத்துரு. இது நம்ம சிட்க்கு கொடுக்க கூடாது.
சர்டிபிகேட்டை கிழிச்சிருவேன். இது யோகா கிளாஸா இல்ல சண்டை கடையா? திரும்பி வாங்க. அந்த மேட்டை எனக்கு கொடு. இந்த மேட் என்னோடது. சாலிட் செட் எது மேல கை வைக்கிறானோ அந்த பொருள் எல்லாமே சாலிட் செட்டுக்கு சொந்தமாயிடும். இந்த திருடன் எங்க போயிட்டான்? ஒருவேளை இந்த மேட்டுக்கடியில ஒளிஞ்சுக்கிட்டானா? நீ இது கடியில கோழியாட்ட உட்கார்ந்திருக்கியா? ஸ்டேஷனுக்கு வந்து முட்டை போடு. அட எனக்கு என்ன ஆச்சு? ஓடாத, ஒழுங்கா நில்லு. சட்டத்தோட கை ரொம்ப நீளமானது. இரு வரேன். இன்னைக்கு நாம நம்ம தலைவர் சிலையோட திறப்பு விழாவுக்கு வந்திருக்கோம். நம்ம தலைவரோட பேரை சொன்னாவே எல்லாரோட தலையும் கர்வத்துல தலை நிமிரும். அப்படிப்பட்டவர் நம்மளோட தலைவர். நீங்க எல்லாரும் என்னோட யோகா கிளாஸ கட் அடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? உன்னோட சர்டிபிகேட்டை நான் கிழிச்சிருவேன். இப்ப நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சார், நீங்க இந்த ஆசனத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணியே பார்க்கணும். சார், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். உங்களால கண்டிப்பா முடியும். இந்த மேட்டுக்கு மேல வந்து நில்லுங்க பார்க்கர் சார். என்ன நின்னா என்ன ஆகும்? இந்த மேட்ல என்ன மேஜிக் இருக்கா? சாரி சார், சாரி. நாங்க உங்களை ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணா சர்டிபிகேட்டை கிழிச்சிருவேன். சீக்கிரமா என்ன போட்டோ எடு. நான் யோகாவிலேயே கடினமான ஆசனத்தை செஞ்சுட்டேன்னு எல்லாருக்கும் காட்ட போறேன். சீக்கிரம் எடு. சார், இந்த பசங்களோட பனிஷ்மெண்ட். நீங்க என்ன பேசுறீங்க? இந்த பையன் யோகா குரு. அவனுக்கு பரிசு தான் கிடைக்கணும். இப்ப நான் கிளம்புறேன். இப்ப இந்த மேட் உனக்கு சொந்தமாயிடுச்சு. அந்த மிலிட்டரி ஆசனத்தை பண்ணி காட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேட்டோட மேஜிக் எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சுப்பா. அழிவுக்கான இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங் தான். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி நான் இங்க வந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நேரமும் இல்ல. எனக்கு நேரத்தை வீணாக்குறது சுத்தமா பிடிக்காது. சோ கெட் செட் அண்ட் கோ. வா வா வா, அப்படிதான். எல்லாம் வந்துருங்க வந்துருங்க. எல்லா பொருளும் என்கிட்ட வரணும். ஏய், லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்தையும் பக்கமா பேக் பண்ணுங்க. ஒன்னையும் விட்டு வைக்காதீங்க. எப்படி இதையும் வச்சுக்க. பேக் என் வலையில பேக் வந்துருச்சுல. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராஜா? செல்லக்குடி, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்குது.
நிறுத்துங்க. இலே போலீஸ் வந்துருச்சு. சட்டத்தை யாராவது கையில எடுத்தீங்க அரெஸ்ட் பண்ணிடுவேன். இலே சேர்சிங், சட்டத்தோட கால்கள் மிக நீளமானதுவே. நீ ஓட முயற்சி பண்ணா நான் உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவேன். என் வாயில இருந்த டீ தூள் என் முகத்திலே வந்து விழுது. இதை நீ எப்படில பண்ற? இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னுடைய சூப்பர் பவர்ஸ் தான். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. அழிவோட இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங்ங்கிறது. என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏன் துப்பாக்கி அங்க போயிடுச்சு? அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? இந்த துப்பாக்கியை எடுத்து இவன் வாயில வச்சு சுட்டா கூட இவன் திருந்தவே மாட்டான். நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வாய முடுடா குண்டா. ஷேர் சிங்! ஆஹா, வந்துட்டானுங்களா? ஷேர் சிங், நாங்க வந்துட்டோம். இப்ப நீயே சொல்லு, உன் விருப்பத்தோட ஜெயிலுக்கு போறியா இல்ல எங்ககிட்ட அடி வாங்கியே ஜெயிலுக்கு போறியா? ஐயா சாமி, இப்ப எனக்கு ஜெயிலுக்கு போற மூடுல இல்லீங்க. நான் இங்க நிறைய திருடலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு 2 பேரும் திரும்பி போயிடுங்க. இல்லனா நான் ரொம்ப காண்டாய் உங்களை ஏதாவது பண்ணிடுவேன். வந்துடுச்சு. பத்தல, இன்னும் நிறைய வேணும். ஓ நோ, இது நம்ம புது வித்தையா இருக்கு. வந்ததுல இருந்து வெட்டியா இருக்கேன். கேரட் கொடுங்க, புடிச்சிக்கிறேன்னு தானே சொல்ற. புடி. இது என்னோட கடமை கட்டு சார். டேய் வீங்கி போனவனே, அவனை போய் வீங்கி அடிடா. சும்மா விட மாட்டேன். மூஞ்சிக்கு மீசைக்கு செட்டே ஆகல. அப்பா, எவ்வளவு பெரிய தோப்பு. ஏய் ஷேர் சிங், என்ன நீ புதுசு என்னமோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த பவர்லாம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல. கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் திருந பொருட்களை இங்கிருந்து கொண்டு போகவே முடியாது. ஆனா இவங்களுக்கு என்னால பாடம் கத்து கொடுக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் கொஞ்சம் வேடிக்கைப்பட்டு பாருங்க. இவனை நான் முட்டாளாக்கி இவனை வச்சு அவங்க எல்லாரும் நான் பழி பார்க்க போறேன். என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, ஜாலியா இருக்கும். ஏய் சொல்லு ஷேர் சிங், இன்னும் ரொம்ப ஓவரா பண்ற. கேக்குறேன்ல, சொல்லேன். நான் எதுக்காகப்பா தம்பி இதெல்லாம் ஓகிட்ட சொல்லணும்? காட்டுக்கு நடுவுல ஒரு யோகா குரு இருக்காரு. அந்த குரு தான் எனக்கு இந்த பவரை கொடுத்தாரு. என்ன நீ அடிச்சு கேட்டாலும் சரி, துன்புறுத்தி கேட்டாலும் சரி, இந்த உண்மையை மட்டும் போகிட்ட சொல்லவே மாட்டேன். இது பரம ரகசியம். புறமுதுக்கு காட்டி ஓட வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா என்னுடைய ஆட்கள் ஒவ்வொருத்தரும் அடி வாங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. அதனால நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிற விட்டு ஜூட்டு ரைட் லெஃப்ட் விட்டு ஜூட்டு. வா பிச்சுகளா. கமான். ஏய் நில்லுங்களே, எங்கள ஓடுறிய? எல்லா பயல்களும் ஓடுறாங்களே. நான் இப்ப யாரெல்ல அரெஸ்ட் பண்ணுவேன்? குருவே, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன இது? அந்த யோகா குரு நிச்சயமா இங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்துருவோம். நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. பலிகடாக்கள் நம்மளை தேடி நடைபோட்டு வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செய்து விடுவோம். அவனுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு 7ஆம் அறிவுல வேலை செய்யுமா? எங்களுக்கு வேலை செய்யாதா? யோகா குருவை பத்தி சொன்ன உடனே கண்டிப்பா பட்டு இங்க வருவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்துட்டா. இன்னைக்கு அவனை வச்சு செய்யு செஞ்சுதான் நான் அனுப்புவேன். பஸ் நீங்க யோகா சக்தியை கத்துக்கிட்டு தான் இப்படி பண்றீங்களா பஸ்? இல்ல ஏதாவது மேஜிக் கத்துக்கிட்டீங்களா பஸ்? சொல்லுங்க பஸ். எல்லாமே உங்க கைக்கு எப்படி பாஸ் வந்துச்சு? சொல்லுங்க, எப்படி பண்ணீங்கன்னு விளக்குங்க பாஸ். நான் எந்த ஒரு யோகாவையும் கத்துக்கல. என்கிட்ட எந்த ஒரு அதீத சக்தியும் கிடையாது. இது எல்லாம் பண்றது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என் கையில இருக்கிற இந்த ரோபோட் கை பாத்தீங்களா? பாஸ்
உங்க கைக்கு என்ன ஆச்சு பாஸ்? என்னது இது? ஏய் மெர்சலாவாத என்னோட கைகளுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. என்னோட கைகள்ல இந்த ரோபோட்டிக் கிளவுஸ் போட்டிருக்கிறதுனால பவர் வந்த மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதோ இருக்கல, இதை கையில போட்டதுக்கு அப்புறம் இதை வச்சு எந்த பொருளை வேணாலும் என்னால ஈஸியா இழுக்க முடியும். பாரு எப்படி வந்தது பாத்தியா? இது பாக்குறதுக்கு உண்மையான கைகள் மாதிரியே இருக்கும். அதனாலதான் என் மேல ஒருத்தருக்கு கூட சந்தேகம் வராம நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சரி கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்ப நான் கீழே போய் பட்டுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் பத்தின கிளாஸஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அவனை மாத்தி விட்டு வேடிக்கை பார்க்க போறேன். இங்க பாரியா, ஒருத்தன் தரைய அளக்கிறான், இன்னொருத்தன் காத்த பொழக்கிறான். ஓ, இது இடுப்போலி கேஸ் போல இருக்கு. யோகா குருவே, இந்த பாவப்பட்ட ஜீவன் பேர் தான் பட்டு. உங்ககிட்ட முறையா யோகா கத்துக்கணுங்கிறது என்னுடைய அவா. கமான், இந்தப்பா குடி குடி, தாக தீர குடி. அதாவது யோகாவை கத்துக்கிறதுக்கு உன்னால நிச்சயமா முடியும். எதை வச்சு சொல்றேன்னா, இதை கத்துக்கிறதுக்கு மன வலிமை மட்டும் போதாது, இதை கத்துக்கிறதுக்கு உடல் வலிமையும் நிச்சயம் தேவைப்படுது. ஆனா அதை ஒண்ணு பார்க்கும் போதே தெரியுது உன்னால முடியும்னு. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கா? சொல்லுப்பா, உன்னால இதை செய்ய முடியுமா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுப்பா. ஐயோ நிச்சயமா குருவே, நான் என்னோட மனசு உடம்பு ரெண்டுத்தையும் என் கட்டுப்பாட்டிலே வச்சிருப்பேன் தெரியுமா? ஆஹா, இந்த விஷயம் ஒண்ணு சாதாரணமான விஷயம் கிடையாது தம்பி. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்க. யோகா மூலமா உன்னுடைய யோசனைகளை உன்னால கட்டுப்படுத்தி வைக்க முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன போல் வாழ்க்கை அவங்க தெரியுமா? அது இதுதான் தம்பி, நல்லா தெரிஞ்சுக்க. அதாவது உன்னுடைய யோசனை மூலமா நீ கமெண்ட்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு அங்க இருக்கே அந்த தண்ணீர் குடுவையை பாரு. இப்ப முழுக்க முழுக்க என்னுடைய யோசனை மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணி இங்க வர வைக்க போற. பார்த்துக்கிட்டே இரு. இப்ப அங்க இருக்கிற அது என் கைக்கு வரணும்னு என் யோசனை மூலமா நான் ஆர்டர் கொடுக்குறேன். அது வர போகுது. வந்துருச்சு பாரு, வந்துடுச்சு. எப்படி குருஜி எப்படி பண்ணீங்க? எனக்கு கத்துக்கிட்டேன் இல்ல, இது எல்லாமே யோகா மூலமா நான் கத்துக்கிட்டது மட்டும்தான். அதாவது உன்னோட மைண்டை நீ ஸ்ட்ராங் ஆக்கணும். உன்னோட மைண்ட்ல நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும் தான் இங்க நடக்கணும். பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் நீ யோசிக்கணும். பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் யோசிக்கணும். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு, நீ அதை மறந்துடாத. அதாவது இந்த வித்தையை நீ முழுசா கத்து முடிக்கிற வரைக்கும் இத பத்தி ஒருத்தர்ட்ட கூட நீ மூச்சே விடக்கூடாது. புரிஞ்சுதா பட்டு? உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இதை சொல்லக்கூடாது. உன் சொந்த பந்த யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லவே கூடாது. சொல்லுப்பா, இத உன்னால பண்ண முடியல? இல்லவே இல்ல குருவே, நான் வெளியே வாய் விடவே மாட்டேன். ஓகே 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 ஓகே. அதாவது இப்ப உனக்கு ஒரு சில யோகா குறிப்புகளை பத்தி நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுல உன்னுடைய மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் தான் திங்க் பண்ண போற. ஆஹா, உன்னால முடியல சொல்லுப்பா பட்டு. ஷேர்சிங் இப்ப நேஷனல் ஹைவே பக்கமா போய்கிட்டு இருக்கான். அவன் இப்பதான் அந்த பக்கமா போறதை என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா நீங்க யாரு பேசுறதுங்க ஐயா? போன வச்சிரு. பட்டு, ஒரு குட் நியூஸ். ஷேர்சிங் நேஷனல் ஹைவே பக்கமா போயிட்டு இருக்காராம். பட்டுன்னு போனா படம் நம்பிக்கிறல வா. ஏப்பா இருப்பா, ஷேர்சிங் நீ அப்புறமா பிடிப்பா. முதல்ல வந்து இந்த பட்டு ஒரு கையை பிடிச்சி தூக்குப்பா. வாப்பா, காலு பட்டு சார், இப்படி கை காலெல்லாம் மாட்டிக்கிற அளவுக்கு ஏன் சார் யோகாலாம் பண்றீங்க சார்? ஏண்டா காலம் போன கடைசியில உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? இல்ல கட்டு, உன் ஃபிட்னஸ்க்காக நீ எவ்வளவு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி நானும் என்னோட ஃபிட்னஸ்க்காக இன்னில இருந்து யோகாவை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இந்த யோகாவால மனசு உடம்பு ரெண்டுமே சுத்தமாயிடும் சொன்னாரு குருஜி. அந்த ஆள் மண்ட மேலே போடு. இந்த கூட்டுறது பெருக்கிறது சுத்தம் செய்யறதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஷேர்சிங்க பிடிக்கணும் வா. டைம் வேஸ்டா? இதோ வரேன் சார். பாத்து சார். அதோ போறான் பார், அங்க பார் கட்டு. எங்க? பஸ் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்களே எதுக்கு பஸ் கால் பண்ணி சொன்னீங்க? நீங்க இங்கதான் இருக்குன்ற விஷயத்தை எதுக்கு கால் பண்ணி சொன்னீங்க பஸ்?
உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. நான் எவ்வளவு சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களை இங்க வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீயா கேட்டு பார்த்து தெரிஞ்சுப்ப. என் உடம்பு முழுக்க அறிவு மட்டும் தான் இருக்குங்கிறத இப்ப நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க போறீங்க. அது கட்டுவ இப்ப என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்றத பாருங்க. ஹலோ பட்டு, நான் தாப்பா உன்னுடைய யோகா டீச்சர் பேசுறேன். நான் உனக்கு சொல்லி கொடுத்த யோகா ஆசனத்துல ஒழுங்கா பண்றியா இல்லையாப்பா எனக்கு சொல்லு. அதை கேட்க நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். குருவே வணக்கம். நீங்க சொல்லி கொடுத்த ஆசனம் எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் இருக்கட்டும் பட்டு, இப்ப நீ எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? குருவே, உங்க சிஷ்யன் ஜீப் ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ. ஷேர் சிங் ஒரு பெரிய திருடன் குருவே. உங்க ஆசீர்வாதம் இருந்தா அவனை கண்டிப்பா புடிச்சிருவேன். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீ இதுக்காக தானப்பா காத்துக்கிட்டு இருந்த. எதுக்காக நான் இதை சொல்றேன் தெரியுமா பட்டு? இப்ப உன்னுடைய மைண்ட் வேலை செய்யுதா இல்லையான்றதை நீ செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்துட்டு உன்னோட மைண்ட் மூலமா அந்த ஜீப் நீ ஓட்ட ஆரம்பி. அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். வேலை செய்தாலும் செக் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சீக்கிரம் பண்ணுப்பா. ஜீப் சரியா உன் மைண்ட் கண்ட்ரோல்ல ஓடுதா இல்லன்னு பார்க்கலாம். நீ நினைச்சா கண்டிப்பா உன்னால உன்னோட மைண்ட்ல இந்த ஜீப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு உன்னோட 2 கைகளையும் மேலே எடுத்து வச்சு காத்துல ஆட்டணும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் தானாவே சுத்த ஆரம்பிச்சிடும். பாத்துக்கிட்டே இரு. சீக்கிரம் பண்ணுப்பா. மாட்டிக்கிட்டாருங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷம் குருஜி. அப்படியே ஆகட்டும். விட்டாச்சு. இப்போ மைண்ட் பவர்ல வண்டியை கண்ட்ரோல் பண்றோம். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். வண்டி கரெக்டா ஓட்டு, ஆட்டாத. லெஃப்ட் போணும். லெஃப்ட். லாரி 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 லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். என்ன சொல்லிட்டு இருக்க உங்ககிட்ட? வண்டி லெஃப்ட். என்னையா வண்டி ஓட்டுறீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வேடிக்கை மட்டும் பாரு கட்டு. வண்டி வருதா தன்னால லெஃப்ட் போகும் பாரு. இப்படிலாம் பண்ண கூடாது. வண்டி ஓட்டுறீங்களா என்ன? சார், இங்க ஹவாய் பீச்ல உட்கார்ந்து ஆயா காத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? ஸ்டேரிங்க புடுறா, முதல்ல ஸ்டேரிங்க புடி. என்ன கட்டு, என்ன போய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ ஜிபி மைண்ட் கண்ட்ரோல்ல ஓடிட்டு இருக்கு தெரியுமா? இது யோகா அண்ட் மைண்ட் பவரோட காம்பினேஷன் தம்பி, காம்பினேஷன். அந்த பார் எதிர வந்த லாரியோ ஜீப்போ நம்மள டச் பண்ணிச்சா இல்ல அதான் மைண்ட் பவர். இங்க பாரு பட்டு, இது உன்னை சோதிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், நீ ஸ்டேரிங்ல மட்டும் கைய வைக்காத. முழுக்க முழுக்க உன்னோட மைண்ட்ல கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜீப்பை நீ ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு. யார் என்ன சொன்னாலும் கேட்காதப்பா. ஜீப் போதும், நிறுத்து. போதும், நிறுத்துன்னு சொன்னேன். ஸ்டாப் பண்ணணும். பிரேக் அப்ளை பண்ணு. என்ன நீ? ஏய், என்ன குருஜி? கேட்க மாட்டேங்குது. ஜீப் நேரா போகுது, ரோடு வளையுது. என்ன ஆச்சு? சீக்கிரம் குடு ஜூஸ. சார், நீங்க 2 பேரும் இந்த மஞ்சள் போட்ட பாலை குடிங்க சார். மசாலா பால் சார். எந்திரிங்க சார், எடுத்து தாராளமா குடிங்க சார். இங்க பாருங்க, யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி மாய வழக்குள்ளலாம் நீங்க போய் விழக்கூடாது. என்ன நான் சொல்றது? என்ன பேச்சு பேசுறீங்க? இல்ல அவர் தான் ஷேர் சிங்கே யோகா கத்து கொடுத்த குரு. நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஷேர் சிங் சும்மா அவன் கையை இப்படி நீட்டினா போதும் எல்லா பொருளையும் இஸ்துக்கிறான். அதை பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சக்தி அது. அதெல்லாம் பாக்கல, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். ஆனா அத ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நம்ம ரோபோட்டிக் கிளவுஸ் ஆளு, அதாவது என்கிட்ட ஒரு அற்புதமான ரோபோட்டிக் கிளவுஸ் இருக்கு. நான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னால அதை உங்களுக்காக தர முடியும், புரிஞ்சுக்குங்க. அவன் எப்படி புஷ் பண்ணி மனுஷங்களெல்லாம் அவன் பக்கம் இழுக்கிறானோ, அதே மாதிரி உன்னாலையும் இத மாட்டிக்கிட்டு மனுஷங்களை அப்படியே புஷ் பண்ணி பக்கமா கவர்ந்து இழுக்க முடியும். இப்ப பாருங்க என்னோட கண்டுபிடிப்ப. இப்ப நான் பண்றதெல்லாம் பாரு. ப்ரொஃபசர் சார், என்ன விட்டுருங்க சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? ப்ரொஃபசர் பண்றீங்க போங்க. செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. டவுன் டு எர்த்.
பட்டு உன்னை வச்சு சேர் சிங் செய்யன்னு செஞ்சிட்டான். அதோட நம்மள ஒட்டு மொத்தமா பழியும் வாங்கிட்டான். அவனுக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்கணும். ஆனா அந்த பென்சில் பேட்டரி எங்க தான் போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் கட்டு. இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இல்ல, அவன் கண்டிப்பா ஹைவே விட்டு காட்டு வேக தான் போயிருப்பான். அப்படி காட்டுக்குள்ள பூந்திருந்தான்னா பயங்கர பசியோட இருப்பான். வேற வழியே இல்லாம நம்மள தேடி வர மாதிரி இந்த பட்டு கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கிறது கட்டு. ஸ்லேப்பி. ஓகே பட்டு, சமையல் மந்திரத்தை கச்சிதமா தூவியாச்சு. வாசனையை மோப்பம் முடிச்சு எப்படி இங்க ஓடி வருதுங்கன்னு மட்டும் பாரு. வெயிட் பண்ணுவோம். பாஸ் பாஸ், அந்த பக்கமா இருந்து ஒரு அற்புதமான வாசனை வருது பாஸ். காட்டுக்குள்ள யாரோ ஜிலேபி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ். பாஸ் வாங்கல, ரொம்ப பசிக்குது பாஸ். வாங்க பாஸ், இந்த நேரத்துல ஜிலேபி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ். வாங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். நீ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு அடி வயித்துல பசி பிராட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இந்த வாசனை எங்க இருந்து வருது? எனக்கு எந்த வாசனையும் தெரிய மாட்டேங்குது. எந்த வாசனையும் எனக்கு தெரிய மாட்டேங்குதாடா. பிரபாதமா இருக்கு, பிரபாதமா இருக்கு. யாரோ இந்த காட்டுக்குள்ள பிரபாதமான ஜிலேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, சீக்கிரமா போய் ஒரு கட்டு கட்டலாம். ரொம்ப பசிக்குது. வாசனையும் பிரபாதமா இருக்கு. எனக்கு அடி வயித்துல பசி வரும்போது கடவுளே அப்படின்னு கடைசியில பார்த்தா ஒரு கடையை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. சரி, சீக்கிரமா வாங்க, அந்த கடையை காலி பண்ணிடுவா. ஹலோ ஜென்டில்மேன்ஸ், கேன் ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப்? நான் தான் ஷேர் சிங். அழிவுக்கான 2வது பெயர் இந்த ஷேர் சிங் தான். முதல்ல இங்க இருந்து கடையை காலி பண்ணாம நீங்க 2 பேரும் காலி பண்ணிட்டு ஓட்டி போயிடுங்க. அந்த பையன் மனசுல இருக்கணும். போங்கடா போங்கடா. Hello, me to introduce ourselves, Mr. Sher Singh. அழிவுக்கான முதல் பேரு கட்டுப்பட்டு தான் நினைக்கிறேன் பாஸ். டேய், வாய மூடுறா, உருளைக்கிழங்கு போண்டா. நீ எனக்காக வேலை சரியா இல்ல அவனுக்கு 2 பேருக்காக வேலை சரியா? உண்மையா சொல்லுடா குட்டா. ஏய் ஷேர் சிங், உன் குருக்கே வித்த கத்து கொடுத்தது நான் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த பட்டுவோட கைவண்ணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. இப்ப பாரு ரசா. அம்மா இல்ல இல்ல, இந்த மாதிரி நடக்கவே கூடாது. இதெல்லாம் நடக்கிறதா எப்படி? கட்டு பட்டு உங்க 2 பேரால இதெல்லாம் எப்படி செய்ய முடியுதுன்னு சொல்லுங்க. இதை ஏத்துக்க மாட்டேன். ஏண்டா, உனக்கே ஒரு ரோபாட்டிக் கிளவுஸ் கிடைக்கும் போது எங்களுக்கு மட்டும் கிடைக்காம போயிடுமாப்பா? அது எது வேணா இருந்துட்டு போட்டுப்பா. முதல்ல எனக்கு பசிக்குது. டே, லெஃப்ட் அண்ட் ரைட் வண்டிக்குள்ள போய் என்ன இருக்குன்னு சாப்பிட பாருங்கடா. என் வாயை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காம சீக்கிரம் போங்கடா. டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு என்னடா புரிய மாட்டேங்குதா? பசிக்குதுடா, சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வாங்கடா. அசிச்சு போற பாரு போட்டா தலைய. நான் இதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த கட்டுவையும் பட்டுவையும் தாறுமாற அடிச்சு பிரிங்க. நாங்களும் காட்டுவல வித்த. வந்துரு 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 வந்துரு. என்கிட்டதான் வரும் பார். பாலத்தாறு படுத்துருச்சு. பார்க்கலாம். நீயா நானா? வந்துரு 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 வந்துரு. எலே நிறுத்தல. எலே ஷேர் சிங், இப்போ நான் உன்னை கைது பண்ண போறேன்ல. வாள இந்த கேப்ல ஐஸ் போயிடுச்சு.
நல்ல டேஸ்டா இருக்கு. நீயா? இல்ல 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 இத என்னால ஒத்துக்க முடியாது. உன்னால ஐஸ்கிரீமே கைய விட்டு போயிடுச்சு. இதுக்கு உன்ன பழி வாங்காம விடவே மாட்டேன். ஜம்புக்கடி நிப்பா. ஓடு ஓடு ஓடு. நிறுத்தல. சொன்னா கேளு. வேண்டாம். வலிக்குது. ஐயோ அம்மா. ஏலே இங்க பாரு. அடிக்காதன்னு சொல்றல. அப்புறம் நான் என்ன பண்ணனும்னு எனக்கே தெரியாது. அம்மா வலிக்குது. சேர்சிங். ஏலே யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க. எஸ்கேப் ஆயிலப்பா. மாட்ட உரிச்சிருவானுங்க. எஸ்கேப் 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 எஸ்கேப். நல்லா ரைட்ல காத்தாடி மாதிரி பறந்து வா பார்க்கலாம். பட்டு பட்டில விட்டு அந்த கீழே போடா. என் கதை போட்டுச்சுடா. ஐயோ முதல்ல பட்டு என்ன பண்ணிடாத. வேண்டாம் 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 வேண்டாம். ஒன்னு அண்டா சைஸ்ல இருக்கு. பட்டு தயவு செஞ்சு எனக்கு கீழே விட்டுறாத. என்னை காப்பாத்து. மன்மானி சார் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போங்க சார். என்ன கூட்டு போய் ஜெயில போடுங்க சார். சார் 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 வேணாம் சார். சார் சார் நீங்க பெரிய மனுஷன் தானே சார். உங்களுக்கு எஜி கேடுங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். பட்டு பட்டு ஒன்னு அனகொண்டா சைஸ்ல இருக்கு. நான் மாட்டினேன். சின்ன பின்னமாயிடுவேன். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா வயிறார சாப்பிட்டுக்கோன்னு. ஏன்னா எங்களால யாரையும் பசியோட பார்த்துட்டு இருக்க முடியாது. எலே சேர்சிங் நல்ல வேளை நீ தப்பிச்சிட்டல. கொஞ்சம் அசந்திருந்தா அந்த முதல்ல உன தின்றுக்குல. எலே சமத் சிங் டீ எடுத்துட்டு வாழ. எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சார் சார் இப்ப டீல வேணாம் சார். தயவு செஞ்சு சொல்றேன் சார். பயங்கரமா பசிக்குது சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிச்சுக்கிறேன் சார். எலே டீ எனக்காகல உனக்காக இல்ல. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உனக்கு கொடுப்பாங்கல டீ. பசி உயிர் போதே. வந்துட்டேன் 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 செல்ல குட்டிகளா. டமா டும். டேய் வாங்கடா வந்து சிக்கன வரைக்கும் அள்ளி போடுடா வாயில. சீக்கிரம் சீக்கிரம். எவனா மேல குதிக்கிறவன். எடுக்கு நல்லா இருக்கு. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. வாவ் என்ன அருமையான வியூ. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு உலகத்தோட மகான் யோகா குரு நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கு யோகா கத்து கொடுக்க வந்திருக்காரு. நானும் என்னோட இடத்தை இங்க உட்கார்ந்து பிக்ஸ் பண்ணிக்கிறேன். வா தீ சொல்லிட்டேன். டிவில உங்க யோகா நிறைய பார்த்திருக்கேன். இன்னைக்கு நேர்லயும் பார்க்க முடியும். இப்போ இந்த பேக் கேட் வழியா உள்ள போலாம். அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி என்னோட ஃபேவரட் யோமனை பார்க்க முடியும். வா. Happy, please help me. Don't worry Pinaki. Why fear when happy is here? இப்போ உனக்கும் யோமனுக்கும் நடுவுல யாருமே வர முடியாது. இந்த உன்னுடைய ஃபேவரட் யோமனை பார்த்துக்கோ. வாவ் ஹாப்பி. இவர் யோமன் தான். பபுலால் எல்லாம் ரெடி தானே? ஆமா சார் எல்லாமே ரெடியா இருக்கு. எஸ். இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. இந்த பசங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. நம்ம ரகசியம் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இத்தனை மாசம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க யோகேந்திரன் அண்ணன். நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். என்னோட மில்லியன் ஃபேன்ஸ் என் ஷோவோட காஸ்ட்லி டிக்கெட்ஸை இதே மாதிரி வாங்குவாங்க. அப்போ எனக்கு பில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. அப்புறம் ஸ்பான்சர்ஷிப், ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப், பெரிய பெரிய வண்டிங்க. தேங்க்யூ மை டியர் பிளைண்ட் ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ. யோ யோ ஹாப்பி. அந்த யோமன் யோகா பேர்ல சீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ போலாமா பாபுலால்? நான் இன்னும் நிறைய பேரை முட்டாளாக்கணும். அதாவது நிறைய பேருக்கு யோகா கத்து கொடுக்க. யோமேன் இருக்காரு ஒரு பெரிய சீட்டர். ஆமா பின்னாக்கி அவரோட ரகசியம் தான் என்ன? ஹாப்பி ஷோ ஆரம்பிக்க போகுது. நான் அவருக்கு சேலஞ்ச் பண்ணி எல்லார் எதிரில அவரோட சீக்ரெட்டை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றேன். அது வரைக்கும் நீங்க பின்னாடி யோமேனோட சீட்டிங்க்கு ஆதாரம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு.
ஏசி ஆஃப் பண்ணுங்க, ஃபேனை பேக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப வந்துட்டாரு இந்த உலகத்தோட கூலஸ்ட் குரு, உங்களோட பிரியமான யோமேன். அடடா, என்ன போய் ஆதாரத்தை சொல்றாங்க. ஆதாரத்தை எப்படி தேடுவேன்? இங்க இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. இங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க? எவ்வளோ பெரிய பொட்டி, பாபுலாலேயே இதுல அடைச்சு வைக்கலாம் போல இருக்கே. அட, பாபுலால தேடி தேடி என் மூஞ்சியே இதுல கருப்பாயிடுச்சு. நான் தான் ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஹாய் யோமேன், நான் பினாக்கி. இதெல்லாம் யாரு வேணும்னாலும் பண்ண முடியும். அநேகமா பினாக்கி ஏதோ ஸ்பெஷல் ஷோ காட்ட போற போல இருக்கே. நீ என்ன சொன்ன பையா? அதாவது தம்பி, இதான் உங்களை விட நானே ரொம்ப நல்லா யோகா பண்ணுவேன். எங்க அங்கிள் சூரி எனக்கு கத்து கொடுத்தாங்க. அப்போ நான் ஸ்டேஜ்க்கு வரட்டுமா? இல்ல ஸ்டேஜுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பினாக்கி கண்ணா? அங்கேயே இருந்து அழகா யோகா பண்ணிக்கிட்டே இரு. யோயோ. அப்படின்னா நீங்க பயந்துட்டீங்களா? ஒருவேளை என்னோட யோகா போசஸ் உங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? இப்ப எனக்கு சின்ன பையனோட யோகா கஷ்டமா இருக்குமா? ஒருவேளை இதுதான் விஷயம்னா நீ ஸ்டேஜுக்கு வா, அப்புறம் பாரு உங்க அங்கிளோட யோகாவுக்கு என்ன நிலைமை ஏற்படும். ஐயா வலிக்கு வந்துட்டாரு. பினாக்கி, அது உன்னோட ஏரியா, அப்புறம் இது என்னோட ஏரியா. ஏன்னா என்னோட யோகாவுக்கு கொஞ்சம் இடம் வேணும். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேஃப்டி ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க சேஃப் இல்ல. ஒருவேளை உங்க சேஃப் பிளே முடிஞ்சிடுச்சுன்னா சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா யோமேன்? ஆஃப் கோர்ஸ் தம்பி, ஆஃப் கோர்ஸ். அட வா வா, சூப்பர். யோகா போட்டியா நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். இத அப்படியே என்னோட சோசியல் மீடியால லைவ்ல போட போறேன். யோகாவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாமா பினாக்கி? ஷோர் யோமேன். அப்ப இதுதான் ஆன்டி கிராவிட்டி ஸ்ட்ரெச். இது என்னது? பினாக்கி கண்ணா, நீ இன்னும் ஆரம்பிக்கலையா? ஆமாமா, இப்ப பாருங்க. சரிதான், அவங்க அங்கிள் ஸ்ட்ரெச்சிங் கூட சொல்லி தரல போல இருக்கு. அட, நீ விழுந்துட்ட. ஓஹோ, தப்பு என்னோடதுதான். சரி வா, கொஞ்சம் ஈஸியான யோகா எக்ஸசைஸ் பண்ணலாம். பார்த்துக்கிட்டே இருங்க யோமேன். உங்களோட ரகசியத்தை எல்லாரும் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி ஓபன் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. வாவ் பினாக்கி, அருமையான ஸ்ப்ளிட் பண்ண. அட சண்டு, கொஞ்சமாவது முயற்சி பண்ணுப்பா. பண்ணிட்டு தான் சார் இருக்க. சிட்டு மிட்டு அங்க என்ன உட்கார்ந்துட்டே இருக்கீங்க? வாங்க வந்து எனக்கு ஸ்ட்ரெச்சிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை நான் ஸ்ட்ரெச்சிங்க்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன், ஸ்லீப்பிங் இல்ல. வாவ் யோமேன், வாவ் வாக்கண்ணா, ஸ்ட்ரெச்சிங்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த ஈஸியான ஆசனத்தை பண்ணி காட்டு. இதை எப்படி நீங்க பண்ணீங்க? இது எப்படி பாசிபிள்? நான் சொன்னல பினாக்கி கண்ணா, எல்லாமே பாசிபிள். முயற்சி பண்ணு. இப்ப பையன் குப்புற விழ போறான். பாப்பா வந்துரு. பினாக்கி, நான் ஸ்டேஜோட ரைட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம ஒரு டைரக்ஷனை மிஸ் பண்ணிட்டோம் ஹாப்பி. எந்த டைரக்ஷன்? மேல ஹாப்பி, மேல. மக்களை சிக்க வைக்கிறதுக்கு நீங்க இங்க மேல உட்காந்துருக்கீங்களா? இந்த பாபுலால் தான் எல்லா ஃப்ராடு வேலைக்கும் காரணம். ஓ, டிரான்ஸ்பரண்ட் த்ரெட் மக்களோட கண்ணில் மண்ணை தூவுறதுக்காகவா?
அடுத்த ஆசனம் ஹேண்ட்போக் ஆசனம். கண்ணா, நீ திரும்ப வந்துட்டியா? யோமேன், நீங்க எனக்கு அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு கத்து கொடுத்துட்டீங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா நீங்களும் நானும் சேர்ந்து பசங்களுக்கு அட்வான்ஸ் யோகா கத்து கொடுக்கலாம்னு. அட்வான்ஸ் யோகா? ஆமா. அப்புறம் வாங்க யோமேன், இப்போ எந்தெந்த ஆசனத்தை நான் பண்றேனோ அது நீங்களும் என் கூட பண்ணுங்க. முதல்ல ஏர்போர்ட்டிக் ஆசனத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமாமா, கண்டிப்பா. அட, இது எனக்கு சின்ன பசங்களோட விளையாட்டுக்கண்ணா. அட, இது வெறும் போஸ் தான். இதுக்கு அப்புறம் தான் ஆசனம். இப்போ உங்களோட டர்ன் யோமேன். முயற்சி பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. அட, என்னது இது? நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? இது எப்படி செஞ்சீங்க? ஆமாமா, இது பினாக்கி கூட செய்யல. அடுத்த ஆசனம் தரகாசனம். இதெல்லாம் என்னது? பாரு, முடிஞ்சது. இப்போ ஆசனம் இன்னும் முடியல யோமேன். காப்பாத்து பாபுலால். அட யோமேன், எதுக்கு நின்னுட்டீங்க? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, உங்களால இது செய்ய முடியும். அடடா பாபுலால், சொல்றல்ல, டீல் கொடு. என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ மேல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? பாபுலால் அண்ணன், யோகேந்திர அண்ணன் சொல்றாருல, டீல கொடுங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் யோமேன் ஃப்ராட் சீட்ரா? வாத்தி சொல்லிட்டேன். ஆமா தீரு சார். அப்புறம் இன்னைக்கு இவரோட லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் எதிரில எல்லா ரகசியமும் வெளியே வந்துருச்சு. அட பினாக்கி, நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? சோசியல் மீடியால உன்னோட லைக்க வந்து இங்க வந்து பாரு. யோமேன் ஆயிட்டாரு கோமேன். அப்புறம் நீ யோகாவோட புது சூப்பர் ஸ்டாரா ஆயிட்ட. இன்னில இருந்து நீ தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் யோகா கத்து கொடுக்கணும். அதுவும் ஒரிஜினல் யோகா. ஓகே பினாக்கி? ஓகே தீரு சார். யோகாவால நம்முடைய எனர்ஜியை நாம 10 மடங்கு இன்னும் அதிகமாக்கலாம். எனர்ஜி மட்டும் இல்ல, உங்க புத்தியவும் இன்னும் 10 மடங்கு அதிகமாக்கலாம். என்ன 10 மடங்கு எனர்ஜியும் புத்தியும் வளருமா? அப்படி என்ன விஷயம்? தினமும் யோகா பண்ணா புத்தியோ இல்ல எனர்ஜியோ அது அதிகமாக்கிட்டே தான் இருக்கும். வாவ், டெய்லி இந்த யோகா பண்ண 10 மடங்கு எனர்ஜியும் புத்தியும் ஒன்னா வருமா? அப்ப நாங்க இத பண்ணோம்னா எங்களோட பவர்ஸும் அதிகமாகும்ல. ஏலியன்ஸும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உள்ள இருக்க என்னோட சக்தியை நான் அதிகப்படுத்தலாம். ஆனா நான் இதெல்லாம் பண்றது ஆரியாக்கும் மம்மிக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஐடியா. ஆரியா, ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. இந்த அபிமன்யு எங்க போனா? சீக்கிரம் வாங்க, வெளியே வாங்க. இப்ப என்ன பிரச்சனை பண்ணானோ? இப்ப என்னாச்சு? போறேன், நாங்க வரோம். என்ன ஆச்சு அபிமன்யு? எதுக்காக இப்படி கத்துற? அது மம்மி, என்னோட ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல,
ஆமா அதுக்கு என்ன? அதாவது இங்க இருக்க மக்கள் கூட நான் கம்யூனிகேஷன் பண்ணாதான் சுப்ரீமோட வேலை இங்க நடக்கும். அதான் தெரியுமே. வேற என்ன சொல்லு? அந்த ஸ்மார்ட் வாட்ச் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. நம்ம சீக்கிரம் போய் ஸ்மார்ட் வாட்சை தேடி ஆகணும். ஒருவேளை அந்த ஸ்மார்ட் வாட்ச் கோட்டாலால் அங்கிள் கிட்ட போச்சுன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அதாவது நம்ம ஹியூமன்ஸ் இல்ல ஏலியன்ஸ்னு. அபிமன்யு, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்க. மறந்துடாத, ஆர்யாவோட தலைமையில எந்த தப்பும் நடக்க கூடாது. இப்ப நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஸ்மார்ட் வாட்சை தேடலாம் வாங்க. அதோ அங்க இருக்கும். இங்க எதுவுமே இல்ல. ஒருவேளை அங்க இருக்குமோ? இங்கேயும் இல்ல. அந்த பக்கம் இருக்குமோ? அபிமன்யு, உன் கையில இருந்து வாட்ச் எப்போ கீழே விழுந்ததுன்னு கூட தெரியல உனக்கு? நான் காலையில இந்த பார்க்ல தான் ஜாகிங் பண்ண வந்தேன். ஸ்மார்ட் வாட்ச் இங்க தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். வாங்க எல்லாம் உள்ள போலாம். நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? போங்க போங்க, கடைசி லைன்ல போய் நில்லுங்க. ஆனா நாங்க வந்து அவங்க கிட்ட நம்ம எப்படி சொல்றது நம்ம ஸ்மார்ட் வாட்சை தேடி வந்திருக்கோன்னு? பின்ன வேற என்ன பண்றது? நான் சொல்றது கேளு. நம்ம இந்த கிளாஸ்ல அமைதியா உட்காந்துக்கலாம். அந்த சமயத்துல அம்மா ஸ்மார்ட் வாட்சை தேடுவாங்க. யோகானாலதான் முடியும் போல இருக்கு. சரி, இப்போ நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கலாமா? ஆட்டதாசனம். என்ன ஆசனம் சொன்ன? முதல்ல நாம மூச்சை உள்ள இழுக்கணும், அதுக்கப்புறமா வெளியில விடணும். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். அடேங்கப்பா, இது அற்புதமா இருக்குல்ல. இப்போ எல்லாரும் என்ன மாதிரி பண்ணுங்க பாப்போம். பிரீத் இன், பிரீத் அவுட். என்னையா பண்ற? ஏமலையா வந்து விழுற? பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இங்க எல்லாரும் யோகா பண்றீங்களா இல்ல ரெஸ்லிங்கா? இதையும் உருப்படியா பண்ணாத. பாபா அச்சோ பாபா. எங்கெல்லாம் போறோம்னா அங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுறேன். இங்கே உட்காந்துக்கலாம். என்ன பண்ற அபிமன்யு? ரொம்ப ஓவராலா பண்ணாத, அப்புறம் இந்த கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அட கிளாஸ் விட்டு இல்ல மம்மி, இந்த அபிமன்யு இதே மாதிரி பிரச்சனையை உருவாக்கிட்டே இருந்தானா அப்புறம் இந்த ஓரத்தை விட்டு நம்ம வெளியே போக வேண்டியதா. இந்த ஆசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஆசனம் என்னன்னா வாயக்கட்டு ஆசனம். இந்த ஆசனத்தை நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாம், ஆனா உங்க மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. இப்போ நாம தலைகீழ நிக்க போறோம். இதோ இப்படி, நாக்கு உள்ள நாக்கு வெளியில, நாக்கு உள்ள நாக்கு வெளியில. இது என்ன ஆசனம்? எல்லாத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஆரியா, இல்லன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். நம்ம ஹியூமன்ஸ் இல்ல ஏலியன்ஸ்னு. இப்போ நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. வேகமா, நல்ல வேகமா, நல்ல வேகமா நாக்கு வெளியில தள்ளுங்க. யாரு பையன் எப்படி தொல்லை பண்றது? இங்க சரிப்பட்டு வர்றது. இங்க உட்காந்துக்கலாம். நாக்கு வெளியில தள்ளினதுக்கு அப்புறம் இப்போ கைவிரல் ஆசனம். முதல்ல உங்க கை ரெண்டையும் நீங்க முன்னாடி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் உங்க விரல் எல்லாத்தையும் மூடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க திறக்கணும். இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. விரல மடக்குங்க, விரல ஓபன் பண்ணுங்க, 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 விரல மடக்குங்க, விரல ஓபன் பண்ணுங்க. இது வரைக்கும் வானிலை நல்லா தானே இருந்தது, ஏப்பா திடீர்னு இப்படி மாறுது? இது ஒண்ணும் நேச்சுரலால வரல, எங்க அம்மாவால தான் வந்தது. அவங்களால மட்டும்தான் இதை நிறுத்த முடியும். அம்மா ப்ளீஸ் இதை நிறுத்துங்க. எதை நிறுத்தணும்? இப்படி காத்தடிச்சிட்டு இருக்கிறத நிறுத்துங்க அம்மா. பாவம் இங்க இருக்கவங்கள பறந்து போயிட்டாங்க. நான் இதை எப்படி பண்ணேன்னு தெரியலையே. என்ன காத்து இது? திடீர்னு வந்துச்சு, திடீர்னு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த காத்து வெறும் 2 நிமிஷம் தான் அடிச்சது குருஜி. அதான் ஜெட் மாதிரி வந்து ஃபட்டுன்னு போயிருச்சு. ஓ, இந்த காத்தடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிருச்சு. இப்ப நான் 2 நிமிஷத்துக்கு ஓய்வு எடுக்கணும். இங்க வந்தா பவர் அதிகரிக்கும்னு நினைச்சேன், ஆனா இங்க பவராலேயே பெரிய பிரச்சனை உண்டாகுதே. இங்க இருந்து வெளியே போறதுதான் எனக்கு நல்லது. அம்மா ஆரியா, வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். உனக்கு திடீர்னு என்னாச்சு அபிமன்யு? அம்மா உன்னோட ஸ்மார்ட் வாட்ச் கதை என்னாச்சு? நம்ம இன்னும் அதை கண்டுபிடிக்கவே இல்லையே. அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல, வாங்க வீட்டுக்கு போலாம்.
ஒரு நிமிஷம் இரு. அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் ஸ்மார்ட் வாட்ச் என்கிட்ட தான் இருக்கு. நான் உங்ககிட்ட எல்லாம் சும்மா போய் சொன்னேன். அதுவும் உங்களை இந்த யோகா கிளாஸுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு. அபிமன்யு, சாரி. உன்னை என்ன பண்றது? சரி, வாட்சுங்க அது எங்க காட்டு. என்னோட பாக்கெட்ல தான். என்னோட ஸ்மார்ட் வாட்ச் எங்க போச்சு? இத பாக்கெட்ல தானே வச்சேன். எங்க போச்சு? பவரை ஏத்திக்கலான்னு வந்தேன். ஆனா பவரையே இப்ப தொலைச்சிட்டேனே. போதும், ஓவரா போயிட்டு இருக்க அபிமன்யு. ஓ ஸ்மார்ட் வாட்சை எடு, இப்பவே எடு. இல்ல இப்ப நான் போய் சொல்லல. என் டென்டிகல்ஸ் மேல ப்ராமிஸா? அப்படின்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் உன் பாக்கெட்டை விட்டு எங்க போச்சுன்னு சொல்லு. பூமி தின்னுருச்சா இல்ல வானம் முழுங்கிருச்சா? அம்மா அடிச்ச காத்துல எங்கேயோ பறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணி அதை கண்டுபிடிச்சே ஆகணும். பிரேக் முடிஞ்சது. இப்போ இது மெடிடேஷன் நேரம். நம்ம எல்லாரும் நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளுடைய பிரீத்திங்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். எல்லா கவலையும் மறந்துருங்க. மூளையை ஆக்க போறோம் கூல். திருப்பி சொல்லுங்க. எல்லா கவலையும் மறந்துருங்க. மூளையை ஆக்குங்க கூல். வெரி குட். ஸ்மார்ட் வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். எல்லாரும் பண்றாங்க தியானம். என்ன யாரும் இங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஆண்டனா சிக்னலை கொடுக்குது. அப்படின்னா என் ஸ்மார்ட் வாட்ச் இங்க தான் இருக்கு. அட, இது என்னோட வாட்ச் தானே. இதோ இருக்குல்ல. கீழே விழுந்துருச்சு. இப்ப நான் இதை எடுத்துடுறேன். இது என்னோட ஸ்மார்ட் வாட்ச் இல்ல. பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. திருப்பி இதை கொடுத்துருவோம். நீ தான் என் வாட்ச் திருடுனியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஹலோ நான் ஒன்னும் உங்க வாட்ச் எல்லாம் திருடல. என்கிட்டயே எனக்குன்னு வாட்ச் இருக்கு. அது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இல்லப்பா, இவன் பொய் சொல்றான். இவன் தான் உன் வாட்சை திருடி இருப்பான்னு எனக்கு தோணுது. திருட்டு போயில நீ தான் என் வாட்சை திருடி இருப்ப. அமைதியா இருங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? தியானம் பண்ணுங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி நல்ல அட்மாஸ்பியரை கெடுக்குறீங்க? நான் இங்க மூளையை கூல் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என் மூளையை சூடாக்கிட்டீங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். உன்னால குருவும் போயிட்டாரு. சும்மா சொல்லாத. நான் தான் சொல்றேன்ல, நான் எடுக்கலன்னு. அபிமன்யு, அங்க பாரு. அது இருக்கு உன்னோட ஸ்மார்ட் வாட்ச். போய் அந்த வாட்சை எடுத்த பிறகுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களான்னு தெரியல. இருங்க, நானே போய் அதை எடுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணும்போதெல்லாம் அது மிஸ் ஆயிட்டே இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். திடீர்னு இந்த காத்து மறுபடியும் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஸ்மார்ட் வாட்ச் பயங்கரமா மாட்டிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் காமிச்சா குருஜி பறந்து போயிடுவாரு. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஒருவேளை ஏலியன் ஏதாவது என்ன ஃபாலோ பண்ணுதா? கடவுளே, என் டென்டிக்கல் ஸ்மார்ட் வாட்ச் கிட்ட போகவே மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? யோகா பண்ணி பார்க்கலாம். ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. யோகா. அந்த வாட்ச் என்கிட்ட வரவே மாட்டேங்குதே. பேசாம நான் அவரை வெளியே தள்ளிடுறேன். இங்க விசித்திரமா நடக்குது. இங்க இருந்து போறதா நல்லது. அவரு வாட்ச் எடுத்துட்டு போயிட்டாரே. கவலைப்படாதீங்கம்மா, வாட்ச் என்கிட்ட தான் இருக்கு. Thank God. Finally நல்ல வேளை தப்பிச்சோம். வேற லெவல் பண்ணிட்டேனா? ஹியூமன்ஸ் என்ன சொல்லுவாங்க? யோகாவால தான் பண்ண முடியும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.